ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் அடுத்த ஒரு ஆப்டிடியூட் டாபிக் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்ப்போம். ஸோ குழாய் தொடர்பான கணக்குகள். டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தனி செப்பரேட்டான டாபிக்குங்க. ஆனால் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாப்பிக்கை நீங்கள் எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக எதையுமே கற்றுக்க போகிறது கிடையாது. டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக்ல நீங்க என்ன மாதிரியான கான்செப்டை படிச்சீங்களோ அதே மாதிரியான கான்செப்ட் எல்லாமே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருக்க போகுதுங்க. ரைட்? அப்போ நீங்க டைம் அண்ட் ஒர்க்குங்கிற டாபிக் கிளியரா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களால பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்கும் நம்மளால போட முடியும். ஆனால் டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தனித்தனி டாபிக், கான்செப்ட் வைஸ் ரெண்டுமே சேம்ங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்டா டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக் படிச்சிருப்போம். இப்போ நான் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 20 நாள்ல செய்வாரு. பி அப்படிங்கிறவர் ரைட் 20 நாள்ல செய்வாரு, 20 டேஸ். பி அப்படிங்கிறவர் அதே வேலையை 30 நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேள்வியில கொடுத்துருப்பாங்க. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்த்துருப்போம். எப்படி கணக்கு போடுவோம்? மொத்த வேலை கண்டுபிடிப்போம். ரைட்? 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுப்போம். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60. மொத்த வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 பார்ட்ஸ், 60 பங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப மொத்த வேலை 60 பார்ட். இதுல இருந்து ஏவினுடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிப்போம். 60 வேலையை 20 நாள்ல செய்யறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. அதே மாதிரி 60 வேலையை பி 30 நாள்ல செய்யறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க. அப்போ 60 வேலை மொத்தம். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சாங்க அப்படின்னா 12 நாள்ல அந்த வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறது டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம பார்த்த கான்செப்ட். இதே நம்பருக்கு நான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பைப், ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல அந்த டேங்க் காலியா இருக்குது. ஏங்கிற பைப்ல இருந்து அந்த டேங்க்குள்ள தண்ணி போகுது. அப்படி தண்ணி போச்சு அப்படின்னா அந்த முழு தொட்டியும் நிரம்புறதுக்கு 20 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்? பிங்கிற பைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு தொட்டியையும் தனியா நிரப்புறதுக்கு 30 மணி நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்ப 2 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும், அந்த தொட்டி ஃபுல் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கேள்வியாக கேட்பாங்க. ரைட்? அங்க ஏங்கிறது ஒரு ஆள் வேலை செஞ்சாரு, பிங்கிற ஒரு ஆள் வேலை செஞ்சாரு. இங்க ஏங்கிற ஒரு பைப்பு வேலை செய்யுது, பிங்கிற ஒரு பைப்பு வேலை செய்யுது. இப்ப நம்ம எப்பயும் போல என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த ஒர்க் கண்டுபிடிச்ச மாதிரி இங்க மொத்த கொள்ளளவுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதாவது போன கான்செப்ட்ல டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏவும் பியும் ஒரு வேலையை செய்யறாங்க. எந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம். ரைட்? எல்சிஎம் ஆஃப் 20, 30 என்ன வரும் அப்படின்னா 60. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க வேலை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தொட்டியை நிரப்புறது தான் வேலை. அந்த தொட்டியினுடைய கொள்ளளவை தான் இங்க நம்ம வேலையாக எடுத்துக்க போறோங்க. ரைட்? ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்கினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இங்க பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் வேலைங்கிறனால. இங்க வந்து ஒரு தொட்டியை நிரப்ப போறோம். ஏபிங்கிற பைப்ல இருந்து தண்ணியோ பாலோ ஆயிலோ எது வேணாலும் வருதுன்னு சொல்லட்டும். அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா லிட்டர்ல மெஷர் பண்ணுவோம். அப்ப அந்த தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவை நம்ம 60 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்? இப்போ 60 லிட்டர் தொட்டிய 20 மணி நேரத்துல நிரப்புது அப்படின்னா 1 மணி நேரத்துல 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது அப்படிங்கறது சொல்லலாமா? 1 மணி நேரத்துல 3 லிட்டர் தண்ணி உள்ள வந்தாதானே 20 மணி நேரத்துல அந்த தொட்டி 60 லிட்டரும் மொத்தமா நிரம்பும். அதே மாதிரி பி அப்படிங்கிற பைப்ல இருந்து 60 லிட்டர் தொட்டிய 30 மணி நேரத்துல நிரப்புது அப்படின்னா 1 மணி நேரத்துல 2 லிட்டர் தண்ணி உள்ள வருது. இப்ப 2 பைப்பும் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல 5 லிட்டர் தண்ணி உள்ள வந்துரும். ஏங்கிற பைப்ல இருந்து 3 லிட்டர் தண்ணியும் பிங்கிற பைப்ல இருந்து 2 லிட்டர் தண்ணி மொத்தம் சேர்ந்து 5 லிட்டர் தண்ணி 1 மணி நேரத்துல வந்துரும். இங்க யூனிட் ஹவர்ல இருக்கு. அப்ப நம்ம 1 ஹவர் அப்படிங்கிறதுக்கு வேலை பார்க்கிறோம். ரைட்? டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டேஸ்ல இருந்துச்சு. அப்ப 1 டே ஒர்க்னு பேசணும். இப்ப பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூனிட் வந்து ஹவர்ஸ்ல இருக்கலாம், அப்படி இல்லாட்டி மினிட்ஸ்ல இருக்கலாம். நம்ம வீட்லயே மோட்டர் போடுறோம். மோட்டர் போட்டு
எவ்வளவு மணி நேரத்துல தொட்டி நிரம்புது, எவ்வளவு டைமுக்கு, எவ்வளவு மினிட்ஸ்ல தொட்டி நிரம்புது தான் சொல்லுமே தவிர, டேஸ் கணக்குல ஒரு டேங்க் நிரம்ப போறதே கிடையாது. அப்ப இங்க குடுக்கக்கூடிய யூனிட் டேஸ்ல இருக்க போறதே கிடையாதுங்க. ஒண்ணு ஹவர்ல இருக்கலாம், மினிட்ல இருக்கலாம். எதுல குடுத்தாலும் சரி, நம்ம கண்டுபிடிக்கிறது 1 ஹவர்ல குடுத்திருந்தாங்க அப்படின்னா 1 ஹவர் வொர்க்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். மினிட்ஸ்ல குடுத்திருக்காங்க அப்படின்னா 1 மினிட் வொர்க்க கண்டுபிடிக்க போறோம். இப்ப 5 லிட்டர் தண்ணி 1 மணி நேரத்துல உள்ள வருதுங்க. அப்ப 60 லிட்டர் தொட்டி 1 மணி நேரத்துல 5 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா 12 மணி நேரத்துல அந்த தொட்டி ஃபுல் ஆயிருங்க. ரைட்? பார்த்த அதே தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாருத்தாலையும் ஃபாலோ பண்ணிக்க முடியுதுங்களா? 2 கான்செப்டையுமே. 2மே ஒரே கான்செப்ட், யூஸ் பண்ற வார்த்தைகள் மட்டும் தான் வேற. கணக்கு போடுறது எல்லாம் ஒரே மாரி தான் போட்டிருக்கோம். இப்ப பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம டேங்க்குக்குள்ள தண்ணி உள்ள போகுதுன்னு மட்டும் தான் பார்த்திருந்தோம். ஒருவேளை ஒரு பைப் வந்து அந்த டேங்க் காலி பண்ற மாரி கூட இருக்கலாம். அப்ப அடியில ஓட்டை இருந்தா அந்த ஓட்டையில தண்ணி வெளிய போற மாரி கூட இருக்கலாம். இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கான்செப்ட்குள்ள போகும்பொழுது கிளியரா கவனிக்கலாம். இப்ப வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்குக்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரெண்டும் ஒன்னே தான், ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்றோங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ நம்ம பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கிளாஸ்ல ஒரு 20 கேள்வி நம்ம பார்க்க போறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம 60 கேள்வி பார்த்துருந்தோம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதுல 20 கேள்வி வரைக்குமே அதுல பெருசா கான்செப்ட் கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், சரிங்களா? அந்த 20 கேள்விக்குள்ளேயே எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அதனால இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 20 தான் நம்ம பார்க்க போறோங்க. ரைட்? அந்த 20லயே எல்லா கான்செப்ட்டுமே இன்க்ளூட் ஆயிரும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்விக்குள்ள போகலாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, 2 பைப்பு, ஏங்கிற ஒரு பைப்பு ஒரு டேங்கை 36 மணி நேரத்துல, பிங்கிற பைப்பு 45 மணி நேரத்துல ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட்? ஏ அப்படிங்கிற ஒரு பைப்பு ஒரு டேங்கை 36 மணி நேரத்துல ஃபில் பண்ணுங்க. இதே பிங்கிற இன்னொரு பைப்பு தனியா அந்த டேங்கை 45 மணி நேரத்துல ஃபில் பண்ணுங்க. இப்ப 2 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு மணி நேரத்துல அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேங்கினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி, ரைட், அந்த தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். 36க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 36க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதுல பெரிய நம்பர் 45. 45 அப்படிங்கிற நம்பர் 36ஆல் டிவைட் ஆகாது. இன்னொரு 45 சேர்த்துனா 90ம் டிவைட் ஆகாது. இன்னொரு 45 சேர்த்துனா 135ம் டிவைட் ஆகாது 36ல. இன்னொரு 45 சேர்த்தும் பொழுது 180, ரைட், அது 36ல டிவைட் ஆகும். அப்போ 36க்கும் 45க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 180ங்கிறது கிடைக்கும். இதை 180 லிட்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்? நம்ம வால்யூமை மெஷர் பண்ணணும் அப்படின்னா லிட்டர்ல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்ம மீட்டர் கியூப்ங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மென்சுரேஷன்ல படிப்போம். அந்த இதுக்குள்ள ரொம்ப இன்டெப்தா போய்க்க வேண்டாம். நம்ம லிட்டர்ல மெஷர் பண்றோம், அவ்வளவுதான். 180 லிட்டர் அப்படிங்கிறது இந்த டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு. இப்ப ஏங்கிற பைப் மூலியமா 1 மணி நேரத்துல எவ்வளவு தண்ணி உள்ள போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 180 36ஆல டிவைட் பண்ணும் பொழுது 5 லிட்டர் தண்ணி உள்ள போகுதுங்க. ரைட்? அதே மாதிரி 180 45ஆல டிவைட் பண்ணும் பொழுது 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது பிங்கிற பைப் மூலியமா. இப்ப ஆன்சர் பண்ணலாமா? 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்றாங்க. 2 பைப்பு சேர்ந்துச்சு அப்படின்னா 9 லிட்டர் தண்ணி ஒரே நேரத்துல உள்ள வருது 1 மணி நேரத்துல. இப்போ ஆன்சர் பண்ணலாம். 180 லிட்டர் தொட்டியை நிரப்பணும். 1 மணி நேரத்துல 9 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா, ரைட், 20 மணி நேரத்துல அந்த தொட்டி நிரம்பிடும். ஸோ 20 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முதல் கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 20 மணி நேரம் எடுத்துக்குதுங்க அந்த தொட்டி நிரம்புறதுக்கு. கான்செப்டை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட்? அடுத்த கேள்வி போலாம். ஸோ 2வது கேள்வி, ஏ என்ற குழாயானது தொட்டியை 45 மணி நேரத்திலும் பி என்ற குழாயானது தொட்டியை 30 மணி நேரத்திலும் நிறைவு செய்கிறது. இரு குழாய்களும் திறக்கும் பொழுது தொட்டி காலியாக உள்ளது எனில் அத்தொட்டியை நிரப்புவதற்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? ரைட்? நம்ம கிவன் டேட்டா எப்பயும் போல எழுதலாமா? ஏங்கிற பைப்பு 45 மணி நேரத்திலையும் பிங்கிற பைப்பு 30 மணி நேரத்திலையும் ஒரு தொட்டியை நிரப்புதுங்க. 45க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுப்போம். 45 அப்படிங்கிற நம்பர் 30ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடையாது. அப்போ இன்னொரு 45 சேர்த்துனா 90. 90 30ஆல டிவைட் ஆகும். அப்ப இதனுடைய எல்சிஎம் 90. அப்ப அந்த தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு 90 லிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அப்ப ஏங்கிற பைப் மூலியமா 2 லிட்டர் தண்ணி உள்ள வரும். யாருக்கும் 2 எழுதுனது டவுட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். 90/45 2. ஏற்கனவே நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ரைட். அப்ப 90/30 3 லிட்டர் தண்ணி பிங்கிற டேங்க் பைப் மூலியமா உள்ள வருது. இப்ப 2 பைப்பு ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி உள்ள வருமா? இப்ப ஆன்சர் பண்ணிடலாமா? ஏ பிளஸ் பி 2 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணும் பொழுதுங்க மொத்தம் 90 லிட்டர் அந்த டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு. இப்ப 2 பைப்பும் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல 5 லிட்டர் தண்ணி உள்ள வருது. அப்போ 18 மணி நேரத்துல அந்த தொட்டி நிரம்பிடும். ஸோ 18 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். போன கேள்வி இந்த கேள்வியும் ஒரே கேள்வி தாங்க, நம்பர் மட்டும்தான் வேற. அடுத்து 3வது கேள்வி போலாம். ஸோ 3வது கேள்வியில ஒரு தண்ணீர் தொட்டியின் நீர் விழும் குழாய் ஒன்று 50 நிமிடங்களில் நிரப்புகிறது. நீர் வெளியேற்றும் மற்றொரு குழாய் ஆனது நிரப்பிய தொட்டியை 1/4 1.25 மணி நேரத்தில் காலி செய்து விடுகிறது. 2 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் காலியாக இருக்கும் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு எடுத்துக்கொள்ளும் குறைந்தபட்ச நேரம் எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கிறத அந்த கான்செப்டை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த முதல் கேள்வியில நம்ம 2 பைப்புமே இன்லெட் பைப்பாவே பார்த்துருந்தோம். ரைட். அதாவது ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல இருந்து ஏங்கிற பைப்பு எவ்வளவு நேரத்தை அந்த டேங்கை ஃபில் பண்ணுது, பிங்கிற பைப்பை எவ்வளவு நேரத்துல ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அப்ப 2 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறது கேள்வியாக பார்த்தோம். ஆனா இங்க ஏங்கிற ஒரு இன்லெட் பைப் இருக்குங்க. அந்த பைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டியை 50 நிமிஷத்துல ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. காலியா இருக்கக்கூடிய தொட்டியை 50 நிமிஷத்துல ஃபில் பண்ணுது. இப்ப பிங்கிற ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுசா இருக்கிற தொட்டியை காலி பண்ணுது. அப்போ தண்ணி வெளியே போகுது. ரைட். காலி பண்ணுது அப்படின்னா தண்ணி வெளியே போகுது. தண்ணி முழுசா தொட்டிக்குள்ள இருந்து முழுசா வெளியே போகணும் அப்படின்னா அந்த பைப் அடியில தானே இருந்தாகணும். அடியில இருந்தா தானே முழு தொட்டியினுடைய தண்ணியும் வெளியே போக முடியும். ரைட். அப்ப அடியில ஒரு பைப் இருக்கு, அது பின்னு எடுத்துக்கலாம். அந்த பைப் அந்த டேங்கை 1/4 மணி நேரத்துல காலி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2 பைப்பும் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல தொட்டி நிரம்புறதுக்கு குறைந்தபட்ச டைம் எவ்வளவுங்கிறது கேள்வி. இப்ப 2 பைப்பும் ஓபன் பண்ண தொட்டி நிரம்புமாங்கிறத கவனிப்போம். ஏங்கிற பைப் மூலந்து தண்ணி உள்ள வருது, பிங்கிற பைப்ல இருந்து தண்ணி வெளியே போகுது. அப்புறம் எப்படி தொட்டி நிரம்பும்? ஒருவேளை வெளியே போற தண்ணியை விட உள்ள வர தண்ணி அதிகமா வந்துச்சு அப்படின்னா அந்த தொட்டி நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட். அப்ப ஏங்கிற பைப்பு 50 நிமிஷம், பிங்கிற பைப்பையும் நம்ம நிமிஷத்துல எழுதிக்கலாம். ஏன்னா அது ரெண்டும் ஒரே யூனிட்டா இருக்கணும். ஒன்னு ஹவர்லயும் ஒன்னு மினிட்லயும் வச்சு கணக்கு போட முடியாது. 1.25 மணி நேரத்தை எவ்வளவு சொல்லலாம்? 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம், 1/4 மணி நேரம் அப்படிங்கிறது 15 நிமிஷம். அப்ப மொத்தம் 75 நிமிஷம் சொல்லலாமா? அப்ப 75 நிமிஷத்துல பிங்கிற பைப்பு ஒரு அவுட்லெட் பைப்புங்க, தண்ணியை வெளியேற்றுதுன்னு சொல்றாங்க. ரைட். அந்த தண்ணியை வெளியேற்றுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் பிக்கு முன்னாடி ஒரு மைனஸை போட்டு வைக்கிறேன். ரைட். இதுக்கு முன்னாடி எந்த கேள்வியில முதல்ல பார்த்த 2 கேள்வியிலையும் இன்லெட் பைப்பா பார்த்தோம். இது அவுட்லெட் பைப்பு, தண்ணி வெளியே போகுது. அப்ப பிங்கிற பைப்பு ஒரு வெளியே போற பைப்புங்கிறதுனால ஒரு மைனஸ் போட்டு வைக்கிறேன். எப்பயும் போல கணக்கு போடலாம். 50க்கும் 75க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 75ங்கிறது பெரிய நம்பர். இன்னொரு 75 சேர்த்துனா 150. 150 லிட்டர் அப்படிங்கிறது தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு. அப்ப ஏங்கிற பைப்பு மூலியமா 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது, பிங்கிற பைப் மூலியமா 2 லிட்டர் தண்ணி வெளியே போகுது அப்படிங்கிறது உங்களால கவனிக்க முடியுதா? இப்ப 2 பைப்பும் ஓபன் பண்றாங்க. 2 பைப்பும் ஓபன் பண்ணா என்ன நடக்கும்? 3 லிட்டர் உள்ள வரும், 2 லிட்டர் வெளியே போகும். அப்ப 1 லிட்டர் தான் உள்ள ஸ்டோர் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். ஏங்கிற பைப்ல இருந்து இதை மினிட்ஸ்ல கொடுத்துருக்கனால நம்ம மினிட்ஸ்ல பேசலாம். 1 நிமிஷத்துல 3 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருதுங்க. அதே 1 நிமிஷம் எண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடியில இருந்த ஓட்டையில 2 லிட்டர் தண்ணி வெளியே போயிருச்சுங்க. இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி தானே உள்ள ஸ்டோர் ஆகும். சார் எப்படி சார் உள்ள 1 லிட்டர் தண்ணி ஸ்டோர் ஆகும்? அடியில ஓட்டை இருக்கனால அந்த 1 லிட்டரும் வெளியே வந்துடாதா? ரைட். அந்த 1 லிட்டரும் வெளியே வரும். அது 1 நிமிஷத்துல 1 லிட்டர் தண்ணி உள்ள நிக்கும். 2வது நிமிஷத்துல மறுபடியும் 3 லிட்டர் தண்ணி உள்ள வரும், மறுபடியும் 2 லிட்டர் தண்ணி வெளியே போகும். அப்பயும் 1 லிட்டர் தண்ணி ஸ்டோர் ஆகும்ல. ஏன்னா உள்ள வந்த தண்ணியை விட வெளியே போற தண்ணி கம்மியா தான் போகுதுங்க. அடுத்த நிமிஷம் ஆக ஆக தொட்டிக்குள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்க போகுது. அப்ப தொட்டி கூட தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது வெளியே போகிறது 2 லிட்டரா வெளியே போக போக உள்ள வரது 3 லிட்டரா உள்ள வரனால ஒவ்வொரு லிட்டர் ஸ்டோர் ஆகிட்டே வருங்க.
இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த தொட்டி நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏபி அப்படிங்கிற 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்றாங்க. 150 லிட்டர் அப்படிங்கிறது தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு. இதுல 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி உள்ள நிக்குது. எவ்வளவு நேரத்துல? 1 நிமிஷத்துல. அப்போ 1 நிமிஷத்துல 1 லிட்டர் தண்ணி நிரம்புது அப்படின்னா 150 லிட்டரும் நிரம்புறதுக்கு 150 நிமிஷம் எடுத்துக்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 150 லிட்டரும் நிரம்புறதுக்கு 150 நிமிஷம் எடுத்துக்க போகுது. ஸோ 150 நிமிஷம்ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல, ரைட்? ஹவர்ஸ்ல இருக்கு, அதை ஹவருக்கு மாத்தலாம், ரைட்? 120 நிமிஷம் அப்படிங்கிறது 2 மணி நேரம், அடுத்து ஒரு 30 நிமிஷங்கிறது ரெண்டும் சேர்த்து 150, ரைட்? இத 2 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆப்ஷன்ல இல்ல. அப்போ 2 1/2 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாமா? 2.5 மணி நேரம்னு சொல்லலாமா? ஸோ 2 1/2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி, ரைட்? 2 1/2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியர்? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் கிளியரா புரியுதா அப்படிங்கிறது பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அவுட்லெட் பைப் அப்படிங்கிற கான்செப்ட். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆள் வேலை செய்யறாங்கிறது தான் பார்ப்போமே தவிர வேலை செய்யாம இருக்காங்கிற மாதிரி இதையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்க பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 பைப்பு வேலை செய்யுது, ஆனா ஒரு பைப்பு தண்ணியை உள்ள அனுப்புது, இன்னொரு பைப்பு தண்ணியை வெளியே அனுப்புது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ இதுல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. தண்ணி வெளியே போனாலும் தொட்டி நிரம்புங்கிறது. ஏன்னா உள்ள வர தண்ணியை விட வெளியே போற தண்ணி கம்மியாக தான் போகுது. அந்த ப்ராசஸ் ஒரே நிமிஷம் நடக்கல. ஏன்னா ஒரே நிமிஷம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்கும், 2 லிட்டர் தண்ணி வெளியே போயிருக்கும். 1 லிட்டர் தண்ணி ஸ்டோர் ஆச்சு, மறுபடியும் 2வது நிமிஷத்துல தண்ணி உள்ள வரலன்னா அந்த உள்ள இருந்த 1 லிட்டரும் வெளியே போயிருக்கும். 2வது நிமிஷத்துல மறுபடியும் 3 லிட்டர் தண்ணி உள்ள வரனாலதான் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஒவ்வொரு லிட்டரா தொட்டிக்குள்ள சேர்ந்துக்கிட்டே வந்து 150 லிட்டரும் நிரம்புறதுக்கு 150 நிமிஷம் எடுத்துக்குது. அதுதான் 2.5 மணி நேரம். கிளியர்? ஓகேங்க. இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா அடுத்த கேள்வியில டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? ஒரு தொட்டியை ஒரு உள்வழி குழாய் 10 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். உள்வழி குழாய் அப்படிங்கிறது இன்லெட்டுங்கிறத தமிழ்ல சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு வெளிப்புற குழாய், அப்ப வெளியே இருக்கக்கூடிய ஒரு குழாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை 12 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். உள்வழி குழாய் மற்றும் வெளிப்புற குழாய் இரண்டும் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. அதாவது ஏங்கிற ஒரு பைப்பை இன்லெட் பைப்பா எடுத்துக்கலாம், 10 மணி நேரத்துல ஒரு தொட்டியை நிரப்புதுங்க. அதே மாதிரி பிங்கிற ஒரு பைப்பை அவுட்லெட் பைப்பா எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், அவுட்லெட் பைப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக முன்னாடி ஒரு மைனஸை போட்டு வைப்போம் எழுதும் போதே அப்படின்னு சொல்லி. 12 மணி நேரத்துல அந்த தொட்டியை முழுசா இருக்கிறத காலி பண்ணுதுங்க, ரைட்? அப்ப தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் 2 பைப்பும் ஓபன் பண்ணா அப்படிங்கிறது கேள்வி. அப்ப முதல்ல மொத்த கொள்ளளவு கண்டுபிடிப்போம், 60 லிட்டர். ஏங்கிற பைப் மூலியமா 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது, பிங்கிற பைப் மூலியமா 5 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி தான் 1 மணி நேரத்துல ஸ்டோர் ஆகுது. போன கேள்வியில மினிட்ஸ்ல இருந்துச்சு, அதனால 1 மினிட்லன்னு சொல்லி பேசணும். இந்த கேள்வியில ஹவர்ஸ்ல இருக்கு. அப்ப 1 ஹவர்ல 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்ப 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்றோம், ஏ பிளஸ் பி. 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ 60 லிட்டரும் நிரம்பணுங்க. 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி தான் உள்ள வருது. அப்ப 60 லிட்டர் நிரம்புறதுக்கு 60 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ 60 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 4வது கேள்வியினுடைய ஆன்சர் 60 ஹவர்ஸ், 60 மணி நேரம் அப்படிங்கிறது ஆன்சர். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னாங்க, நான் இந்த இடத்துல எழுதும் பொழுது ஏ பிளஸ் பின்னு எழுதுறேன். சார் எங்க சார் ஏ பிளஸ் பி? ஏ மைனஸ் தானே பண்றீங்க. ஏவையும் பியையும் 6 லிட்டர் 5 லிட்டர் கழிச்சு 1 லிட்டர் தானே சொல்றீங்க. ஏன் பிளஸ் எழுதுறீங்க அப்படின்னா, ரைட்? ஆக்சுவலா நீங்க இப்படி தானே எழுதியிருக்கணும், ஏ மைனஸ் பின்னு தானே எழுதியிருக்கணும். அதாவது ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது அந்த குவான்டிட்டியில நம்ம பாக்குறோங்க. 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது, அதுல 5 லிட்டர் தண்ணி வெளியே போச்சு அப்படின்னா 2யும் கழிச்சு 1 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகுதுங்கிறத நம்ம எழுதுறோம். ஆனா நான் எழுதுற ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது என்னன்னா 2 பைப்பு சேர்ந்து வேலை செய்யுதுங்கிறதுக்காக ஏவையும் பியையும் பிளஸ் பண்ணி நான் காமிக்கிறேன், ரைட்? என்ன எழுதியிருக்கேன்னு புரியுது இல்லைங்களா? ஏங்கிற பைப்பு பிங்கிற பைப்பு 2 பைப்பு சேர்ந்து வேலை செய்யுதுங்கிறதுக்காக ஏ பிளஸ் பின்னு எழுதியிருக்கேன். ஆனா அந்த குவான்டிட்டி என்ன பண்றோம் அப்படின்னா கழிச்சுதான் 1 லிட்டர் தண்ணிங்கிறத நம்ம பேசுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ நான் இன்னொரு கான்செப்டை சொல்றேன். இந்த மாதிரி கேள்வி இது வரைக்கும் எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகல, ஆனா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கவனிங்க, ரைட்?
நீங்க இந்த கான்செப்டை இப்போ ஒரு 4 கேள்வி வரைக்கும் பார்த்ததுல இந்த மொத்த கான்செப்ட் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்திருக்கும். ரைட்? இப்ப நம்ம 2 பைப்ல பார்த்தோம். 2மே இன்லெட்டா பார்த்தோம். அடுத்து 1 இன்லெட், இன்னொன்னு அவுட்லெட்ன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம 3 பைப் பார்ப்போம். 3மே இன்லெட்டா பார்ப்போம். 3ல 2 இன்லெட், ஒரு அவுட்லெட்டா பார்க்க போறோம். ரைட்? எப்படி நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்ல 2 பேர் வேலை செஞ்சாங்க, 3 பேர் வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தோமா, அதே தான் இங்க 2 பைப், 3 பைப்ன்னு பார்க்குறோம். அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி வந்து ஆ 2 பேரும் வேலை செய்யறதுல பாதியில ஒருத்தர் வேலைய விட்டு போனாருன்னு பார்த்தோமோ, அதே மாரி இங்க 2 பைப், 3 பைப் வேலை செய்யறதுல பாதியில ஒரு பைப்ப குளோஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாரி எல்லாமே பார்க்க போறோம். அங்க நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் கான்செப்ட் இங்கேயும் நம்ம பார்க்க போறோங்க. ரைட். இதுல அடுத்து இன்னொரு விஷயத்த நான் பேசிடுறேன். இதுல இப்படியும் கேள்வி எதிர்பார்க்கலாம். கவனிங்க. என்னன்னா, ஏங்கிற பைப் வந்து ஒரு டேங்க 12 மணி நேரத்துல ஃபில் பண்ணுதுங்க. பிங்கிற பைப்ப ஒரு டேங்க 10 மணி நேரத்துல காலி பண்ணுதுங்க. 2 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணா எவ்வளவு மணி நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறது கேள்வி. நான் இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன். கவனிங்க. ஏங்கிற பைப்பு ஒரு டேங்க 12 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது. பிங்கிற பைப் வந்து 10 மணி நேரத்துல ஒரு டேங்க காலி பண்ணுது. 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு மணி நேரத்துல அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. அப்ப நம்ம எப்பயும் போல கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். 60 லிட்டர். ஏங்கிற பைப் மூலியமா 5 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது. ரைட்? 2 பைப்பும் சேர்ந்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்புங்கிறது கேள்வி. கொஞ்சம் லாஜிக்கலா அந்த கவனிங்க. ரைட்? உள்ள வந்தது 5 லிட்டர் தண்ணி 1 மணி நேரத்துல. ரைட்? வெளிய போறது 6 லிட்டர் தண்ணி. எப்படி சார் வெளிய 6 லிட்டர் தண்ணி வெளிய போகும்? வந்ததே 5 லிட்டர் தானே. வந்தது என்னமோ 5 லிட்டர். ஆனா அடியில இருக்கக்கூடிய ஓட்டை 6 லிட்டர் தண்ணி வெளிய போற அளவுக்கு ஓட்டை இருக்கு. அப்ப வந்த 5 லிட்டருமே அந்த ஓட்டை வெளிய போயிரும். உங்களால கவனிக்க முடியுதா? ரைட்? 5 லிட்டர் தண்ணி உள்ள வந்துட்டு 6 லிட்டர் தண்ணி எல்லாம் வெளிய போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. என்ன கான்செப்ட் எப்படின்னா, 5 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்கு. 6 லிட்டர் தண்ணி வெளிய போற அளவுக்கு ஓட்டை இருக்கு அப்படின்னா, வந்த 5 லிட்டருமே அந்த ஓட்டையில போயிரும் இல்லைங்களா? அப்ப 1 மணி நேரம் முடிவுல தொட்டி காலியாவே தானே இருக்கும். கவனிக்க முடியுதா? போன கேள்வியில ஏன் வந்துட்டு 1 லிட்டர் உள்ள ஸ்டோர் ஆச்சு? உள்ள வந்த தண்ணி அதிகம். வெளிய போன தண்ணி குறைவு. வந்ததை விட கம்மியான தண்ணி தான் வெளிய போச்சு. 6 லிட்டர் தண்ணி உள்ள வந்து 5 லிட்டர் தண்ணி வெளிய போனனால போன கேள்வியில 1 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆச்சு. இந்த கேள்வியில 5 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு. ஆனா 6 லிட்டர் தண்ணி வெளிய போற அளவுக்கு ஓட்டை இருக்கு அப்படின்னா, வந்த எல்லா தண்ணியும் வெளிய போயிரும். அப்ப 1 மணி நேரம் முடிவுல தொட்டி காலியாவே தான் இருக்கும். இதே ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடந்துச்சு அப்படின்னா, தொட்டி காலியாகவே தான் இருக்கும். தொட்டி நிரம்புறதுங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ரைட்? இந்த மாரி கேள்வி எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாங்க. ரைட்? இப்ப நம்ம 4வது கேள்வி என்ன பார்த்தோமோ, அதே மாரி தான் எப்பயுமே கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் இப்படி மாத்தி கேட்கலாம். ஆனா நம்ப இந்த கான்செப்ட் எல்லாம் புரியல அப்படின்னா, நம்ம கண்ண மூடிட்டு கணக்கு போட ஆரம்பிச்சுருவோம். ரைட்? இப்பயும் கூட கணக்கு போட்டுறலாம். ரைட்? இது 2யும் கழிச்சோம் அப்படின்னா -1. அப்ப 60 பை -1. -1னாலும் 1 தான், 60னாலும் அப்படியே கூட நம்பர் வச்சுக்கிட்டு 60 நிமிஷம் 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொட்டி நிரம்பிரும் அப்படின்னு சொல்லிருவோம். அதாவது 1 ஹவர்ல 60 மணி நேரத்துல அந்த தொட்டி நிரம்பிரும் அப்படின்னு சொல்லிருவோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கேள்விய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட்டா அத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 கேள்வியில நீங்க டைம் அண்ட் ஒர்க்கே வெறும் கணக்கு மாரி கூட போடல. யாரு வேலை செஞ்சா, எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்க, எவ்வளவு வேலை மொத்தம் இருக்கு, அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கான்செப்டாவே தான் நம்ம கணக்கு போட்டிருப்போம். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு என்ன? 1 மணி நேரத்துல எவ்வளவு தண்ணி உள்ள போகுது? ரைட். மொத்தமா அந்த தொட்டி நிரம்ப எவ்வளவு மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சே தான் ஆன்சர் பண்றோம். அதனால இந்த மாரி கேள்வி ரைட் உள்ள வர தண்ணி கம்மியாகவும், வெளிய போற தண்ணி அதிகமாகவும் வர மாரியும் பரீட்சையில கேள்விகள கேட்டுறலாம். ரைட்? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு அப்ரோச் பண்ணுங்க. வெறும் நம்பர வச்சு கணக்கு போட்டுற வேண்டாம். ரைட். அப்ப சார் இப்ப நீங்க கடைசியா சொன்ன கேள்விக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா, தொட்டி நிரம்பவே நிரம்பாதுங்க. தொட்டி எவ்வளவு மணி நேரத்துல நிரம்புங்கிறது தான் கேள்வி. தொட்டி நிரம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு மணி நேரம் இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடந்தாலும் தொட்டி காலியாவே தான் இருக்கும். கிளியர்? ஓகேங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஸோ மெயினான எல்லா விஷயத்தையுமே இந்த முதல் 4 கேள்விக்குள்ளேயே நம்ம படிச்சுட்டோம். இப்ப அடுத்தடுத்த கேள்விகள அத பிராக்டிஸ் தான் பண்ண போறோம். புதுசா எதையும் கத்துக்க போறது கிடையாது. ரைட். 5வது கேள்விங்க. ஒரு குழாய் ஒரு தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். அடிப்பகுதியில் கசிவு இருப்பதால் அது 20 மணி நேரத்தில் நிரப்புகிறது.
தொட்டி முழுமையாக இருந்தால் கசிவு அதை காலி செய்ய எவ்வளவு நேரம் எடுக்கும்? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்கிற பைப் வந்து ஒரு டேங்க 15 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடியில ஒரு கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது பிங்கிற பைப்பா எடுத்துக்கலாம். அடியில ஒரு கசிவு இருக்கிறனால அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 20 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க கிளியரா புரியணும். இந்த 20 மணி நேரத்துல எத்தனை பைப்பு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 20 மணி நேரத்துல இத்தனை பைப்பு வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். சார் ஒரு பைப் தானே, பிங்கிற பைப் அடியில கசிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடியில கசிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தொட்டி நிரம்புதுன்னு சொல்லியிருக்காங்க. அடியில கசிவு இருக்கிறனால தண்ணி வெளியே போகுதுங்கிறது சரி, பிங்கிற பைப்பு வேலை செய்யுதுங்கிறது சரி. ஆனா தொட்டி நிரம்புதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? தொட்டி நிரம்பணும் அப்படின்னா தண்ணி உள்ளேயும் வரணும் இல்ல? அப்போ ஏங்கிற பைப்பும் வேலை செய்யுது. அப்போ ஏ, பி 2 பைப்பும் வேலை செஞ்சு அந்த தொட்டி நிரம்புறதுக்கு 20 மணி நேரம் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? போன கேள்வியில ஏவையும் பியையும் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இங்க ஏவையும் ஏ பிளஸ் பியையும் கொடுத்துட்டு பியை கேட்குறாங்க. பிங்கிறது ஒரு அவுட்லெட் பைப்பு. அப்ப அது எவ்வளவு மணி நேரத்துல அந்த தொட்டியை காலி பண்ணும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் போட்டு வைங்க. அப்பதான் நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியும். ஏ பிளஸ் பி தான் 20 ஹவர்ஸ் அப்படிங்கிறது. ரைட்? ஏன்னா பிங்கிறது ஒரு லீக்கேஜுங்க. அடிப்பகுதியில் ஒரு கசிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது அவுட்லெட் பைப்பு பின்னு எடுத்துக்கலாம். ஆனா 20 மணி நேரத்துல தொட்டி நிரம்புதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப தண்ணி உள்ளேயும் வருது. அப்ப ஏங்கிற இன்லெட் பைப்பும் வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பயும் போல ஆன்சர் பண்ணலாம். 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 லிட்டர். ரைட். ஏங்கிற பைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணியை உள்ள அனுப்புது. ஏபி 2 பைப்பு சேர்ந்து வேலை செஞ்சுச்சு அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகுது. நல்லா கவனிக்கணும். ஏங்கிற பைப் மூலியமா 4 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சுங்க. ஆனா 3 லிட்டர் தண்ணி தான் உள்ள நிக்குது. ஏன்னா டேங்க் ஃபில் ஆயிட்டு வருது இல்லைங்களா? 3 லிட்டர் தண்ணி தான் உள்ள நிக்குது. எங்க போச்சு மீதி 1 லிட்டர்? அது பிங்கிற பைப் மூலியமா வெளியே போயிருச்சு. அப்ப பிங்கிற பைப் மூலியமா எவ்வளவு தண்ணி வெளியே போகுது அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஆன்சர் பண்ணலாம். கிளியர்? ரைட். இதை மறுபடியும் ஒரு ஈக்குவேஷனா எழுதி தான் நீங்க போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் காமிக்கிறேன். ஏ பிளஸ் பி அப்படிங்கிறதுல 3 லிட்டர் தண்ணி உள்ள வருதுங்க. ஏங்கிற பைப் மூலியமா 4 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு. அப்ப பிங்கிற பைப் மூலியமா எவ்வளவு லிட்டர் தண்ணி வெளியே போச்சு அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி வெளியே போச்சு. -1ன்னு வருது. வெளியே போச்சுங்கிறனால தான் அது -1ஆவே வருதுங்க. சரிங்களா? அது இஷ்யூ கிடையாது. ரைட். அப்ப 1 லிட்டர் தண்ணி வெளியே போயிருச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த தொட்டி முழுமையா இருக்கும் பொழுது, அதாவது நிரம்பி இருக்கும் பொழுது, எவ்வளவு மணி நேரத்துல பிங்கிற பைப் மூலியமா மொத்த தண்ணியும் வெளியே போய் காலி பண்ணும்னு கேட்குறாங்க. அப்ப ஆன்சர் பண்ணலாம். பிங்கிற பைப்பு 60 லிட்டர் தொட்டிய 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி வெளியே அனுப்புச்சு அப்படின்னா 60 மணி நேரம் எடுத்துக்குது அந்த முழு தொட்டியும் காலி பண்றதுக்கு. அப்ப 60 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 5வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 60 ஹவர்ஸ். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். அடுத்து போலாங்க. 6வது கேள்வி. ஒரு சீரான வேகத்தில் வரும் தண்ணீரின் மூலம் ஒரு தொட்டியின் 2/7 பகுதி மட்டும் நிரம்ப 8 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா, மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. ரைட். ஒரு பைப்ல இருந்து சீரா தண்ணி வருது. ரைட். 8 மணி நேரத்துல 2/7 பகுதி வந்து அந்த தொட்டியில 7 பாகமா பிரிச்சு அதுல 2 பாகம் நிரம்புறதுக்கு 8 மணி நேரம் எடுத்துக்குதுன்னா, மீதமுள்ள தொட்டி எவ்வளவு நேரத்துல நிரம்பும்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப மீதமுள்ள தொட்டி அப்படின்னா 7ல 2 பாகம் நிரம்பிருச்சு. அப்ப மீதி 7ல 5 பாகம் இருக்கா? அது எவ்வளவு மணி நேரத்துல நிரம்புங்கிறது கேள்வி. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போறோம். ஸோ 2/7 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 8 இன்டு 5/7. எக்ஸ் இங்க வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போகலாம். 8 இன்டு 5/7 இன்டு இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது தலைகீழ மாறும். அப்ப 7/2. இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல இதை கேன்சல் பண்ணும் பொழுது 4 முறை 4 இன்டு 5 20. ஸோ 20 மணி நேரம் எடுத்துக்கும் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய தொட்டி நிரம்புறதுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி 20 ஹவர்ஸ். ரைட். ஹவு மச் மோர் டைம் இன்னும் எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும்னு கேட்குறாங்க. 20 மணி நேரம் எடுத்துக்கும் மீதி இருக்கக்கூடிய டேங்கை ஃபில் பண்றதுக்கு. இப்போ இந்த ஒரு கேள்வியில 2 விதமா கேள்வி கேட்கலாம். என்னன்னா, மொத்தமா அந்த முழு தொட்டி நிரம்ப எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னும் கேள்வி கேட்கலாம்.
மொத்தமா அந்த தொட்டி ஃபுல்லா நிரம்புறதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ ரைட் 20 மணி நேரமும் ஃபர்ஸ்ட் ஒரு 8 மணி நேரம் ரெண்டும் சேர்த்து 28 மணி நேரம்னு சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லைங்களா? கேள்வி என்னன்னா மீதமுள்ள தொட்டி நிரம்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தான் கேள்வி. அப்ப மீதமுள்ள தொட்டி 5/7 அதுக்கான நேரம் 20 மணி நேரம். மொத்த தொட்டியும் நிரம்பணும் அப்படின்னு ஒருவேளை கேள்வி கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா 2/7க்கு ஒரு 8 மணி நேரம், 5/7க்கு ஒரு 20 மணி நேரம், அப்ப ரெண்டும் சேர்த்து மொத்தம் 28 மணி நேரம்னு சொல்லியிருப்போம். ஒருவேளை கேள்வி கேட்கும் பொழுதே மொத்த தொட்டின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்க டைரக்டாவே இப்படி எழுதியிருக்கலாம். 2/7 8 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது அப்படின்னா மொத்த தொட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது 7/7ன்னு சொல்லலாம். 7/7 7ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ணா 1. அப்ப ரேஷியோனுடைய டோட்டல் ரேஷியோ 1ன்னு சொல்லலாம். டைரக்டா நீங்க 1 ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ரைட்? டைரக்டா நீங்க 1 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான 28 அப்படிங்கிறது டைரக்டாவே கிடைச்சிருக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது சரிங்களா, டைரக்டாவே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 28 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். கேள்வியில என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட். ஸோ 6வது கேள்வியில இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 20 மணி நேரம். அடுத்தது 7வது கேள்வி. முதல் குழாய் ஒரு தொட்டியை 12 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். 2வது குழாய் அதே தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். 3வது குழாய் 4 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ரைட். இந்த 7வது கேள்வியில புதுசா என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 பைப் இது வரைக்கும் பார்த்தோம். இங்க 3 பைப்பு வேலை செய்துங்கிறத பார்க்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏங்கிற பைப்பு ஒரு டேங்கை 12 மணி நேரத்திலையும், பிங்கிற பைப்பு 6 மணி நேரத்திலையும், சிங்கிற பைப்பு 4 மணி நேரத்திலையும் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ரைட். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாமே இன்லெட் பைப்பா, அதாவது எல்லா பைப்பும் தண்ணியை உள்ளதான் அனுப்புதா இல்ல வெளியே அனுப்புறதும் இருக்குதாங்கிறத கவனிச்சு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணலாமா? 12க்கும் 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 லிட்டர். ஏங்கிற பைப் மூலியமா 1 லிட்டர் தண்ணி உள்ள வருது 1 மணி நேரத்துல. பிங்கிற பைப் மூலியமா 2 லிட்டர் தண்ணி உள்ள வருது 1 மணி நேரத்துல. சிங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது 1 மணி நேரத்துல. இப்போ 3 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பைப்பும் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துல 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது. ஆன்சர் பண்ணிடலாமா? இப்போ 3 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணும் பொழுதுங்க 1 மணி நேரத்துல 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது. மொத்தம் 12 லிட்டர் தண்ணி இருக்கு. அதை ஃபில் பண்றதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குது. ஸோ 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 7வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2 மணி நேரத்துல அந்த முழு தொட்டியும் நிரம்பிடும். கிளியர்? அடுத்த கேள்வி போலாம். 8வது கேள்வி. ஸோ முதல் குழாய் ஒரு தொட்டியை 30 நிமிடங்களிலும், 2வது குழாய் அதே தொட்டியை 60 நிமிடங்கள் ஆகும் நிரப்புறதுக்கு. 3வது குழாய் நிரம்பிய தொட்டியை காலி செய்ய 45 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப போன கேள்வியில 3மே இன்லெட் பைப்பு, இந்த கேள்வியில 2 இன்லெட் ஒரு அவுட்லெட். ரைட். ஸோ தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? ஸோ போன கேள்வி ஹவர்ல இருந்துச்சு, இந்த கேள்வி மினிட்ஸ்ல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஏங்கிற பைப்பு 30 நிமிஷத்துலையும், பிங்கிற பைப்பு 60 நிமிஷத்துலையும், சிங்கிற பைப்பு 45 நிமிஷத்துலையும். இதுல சிங்கிறது ஒரு அவுட்லெட் பைப்பு, அதனால ஒரு மைனஸை முன்னாடி போட்டு வச்சுக்கிறேன். எப்பயும் போல கணக்கு போடலாமா? 30க்கும் 60 45 எல்சிஎம் எடுக்கிறோம். பெரிய நம்பர் 60. 60ங்கிற நம்பர் 45ஆல டிவைட் ஆகாது. இன்னொரு 60 சேர்த்துனா 120. 45ஆல டிவைட் ஆகாது. இன்னொரு 60 சேர்த்துனா 180. அது 45ஆலையும் டிவைட் ஆகும், 30ஆலையும் டிவைட் ஆகும். அதுதான் எல்சிஎம். அப்போ அந்த தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவை 180 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது. சிங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல 4 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. இப்போ 3 பைப்பு சேர்த்து ஓபன் பண்றாங்க. ரைட். 3 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்புங்கிறது கேள்வி. ரைட். இப்போ 3 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணும் பொழுதுங்க 180 லிட்டர் நிரம்பணும். 1 மணி நேரத்துல எத்தனை லிட்டர் தண்ணி உள்ள வருங்கிறத கவனிப்போமா? உள்ள வந்தது 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சுங்க. அதுல 4 லிட்டர் தண்ணி வெளியே போயிருமா?
அப்போ 9 லிட்டர்ல 4 லிட்டர் தண்ணி வெளியே போயிருச்சுன்னா 5 லிட்டர் தண்ணி தான் உள்ள ஸ்டோர் ஆகும். உங்களால கவனிக்க முடியுதான்னு பாருங்க. ஏங்கிற பைப்பு மூலியமா 6 லிட்டர் தண்ணி உள்ள வருதுங்க. பிங்கிற பைப்பு மூலியமா 3 லிட்டர் தண்ணி உள்ள வருதுங்க. அப்போ 6 3 சேர்த்தா 9 லிட்டர் தண்ணி உள்ள வருமா? அந்த 9 லிட்டர் தண்ணியில ரைட் சிங்கிற பைப் மூலியமா 4 லிட்டர் தண்ணி வெளியே போயிருச்சுன்னா உள்ள ஸ்டோர் ஆகிறது 5 லிட்டர் தண்ணி தான் ஸ்டோர் ஆகுது. அதை தான் இங்க நம்ம எழுதுறோம். சரிங்களா? அப்ப 5 லிட்டர் தண்ணி தான் உள்ள ஸ்டோர் ஆகுது அப்படின்னா 180 லிட்டரும் நிரம்புறதுக்கு 36 நிமிஷம் எடுத்துக்கும். மினிட்ஸ்ல சொல்லியிருக்கனால மினிட்ஸ்ல சொல்றோம். 36 நிமிஷம்ங்கிறது ஆன்சர். கிளியர்? ஸோ 8வது கேள்வியினுடைய ஆன்சர் 36 மினிட்ஸ் எடுத்துக்குதுங்க. அந்த தொட்டி ஃபுல்லா நிரம்புறதுக்கு 3 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணும் பொழுது. ரைட்? பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ங்கிற கான்செப்டை ரொம்ப கிளியராகவே புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்துருக்குங்க. ரைட், இன்னும் ஒரு சில கேள்விகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இரு குழாய்கள் ஏ மற்றும் பி ஒரு தொட்டியை நிரப்ப 12 மற்றும் 24 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றன. 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு 2 நிமிடங்களுக்கு பிறகு குழாய் பி மூடப்படுகிறது எனில் தொட்டியை நிரப்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், பாதியில் ஒரு பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த கான்செப்ட்ல. ரைட், இப்போ எப்பயும் போல ஆன்சர் பண்ணுவோம். ஏங்கிற பைப்பு 12 நிமிஷத்துலையும் பிங்கிற பைப்பு 24 நிமிஷத்துலையும் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ரெண்டுமே இன்லெட் பைப்பு. முதல்ல 12க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 லிட்டர். ஏங்கிற பைப் மூலியமா 2 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா 1 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா 1 லிட்டர் தண்ணி உள்ள வருது. இப்ப கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பைப்பும் இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு 2 நிமிடங்களுக்கு பிறகு பி மூடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பைப்பு ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி உள்ள வருமா? 2 நிமிஷம் கழிச்சு பியை மூடிடுறாங்க. அப்ப 2 நிமிஷத்துல எவ்வளவு தண்ணி உள்ள வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏ பிளஸ் பி 2 பைப்பும் சேர்ந்து 2 நிமிஷம் ஓபன் பண்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா 2 நிமிஷத்துல 6 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்போ பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்றாங்க. ஒரு பைப்பை க்ளோஸ் பண்ணும் பொழுது இன்னும் எவ்வளவு தண்ணீர் நிரம்பணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாமா? மொத்தம் 24 லிட்டருங்க தொட்டி. அதுல 6 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருச்சு. இன்னும் 18 லிட்டர் தண்ணி உள்ள வரணும், தேவைப்படுது. இப்ப பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஏங்கிற பைப்பு மட்டும்தானே மீதி இருக்கக்கூடிய அந்த 18 லிட்டரை ஃபில் பண்ண போகுது. அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? 18 லிட்டர் ஏங்கிற பைப் மூலியமா 2 லிட்டர் தண்ணி உள்ள வருது. அப்போ 9 நிமிஷம் எடுத்துக்குது ஏங்கிற பைப்பு மீதி இருக்கக்கூடிய 18 லிட்டரை நிரப்புறதுக்காக. ஸோ கேள்வி என்னன்னா, தொட்டியை நிரப்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் கேட்குறாங்க. இன்னும் 9 நிமிஷம் ஆகும். ரைட், ஸோ 9வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9. இன்னும் 9 நிமிஷம் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நம்ம ஏற்கனவே பேசினது தான். நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேயே பேசின விஷயம். பாதியில் ஒருத்தர் வேலை விடுறாருன்னு சொல்லும் பொழுது கேள்வியில மீதி இருக்கிற வேலை எவ்வளவு நாள்ல முடியும் அப்படின்னும் கேட்கலாம். இல்ல மொத்த வேலை எவ்வளவு நாள்ல முடியும் அப்படிங்கிறதும் கேட்கலாம். இப்போ இன்னும் தொட்டி நிரம்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னா 9 நிமிஷம் சொல்லலாம். ஒருவேளை கேள்வியில மொத்தமா அந்த தொட்டி நிரம்ப எவ்வளவு மணி நேரம் ஆகியிருக்கும், எவ்வளவு நிமிஷம் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா ரைட், முதல்ல ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வந்துச்சு, ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏ மட்டுமே 9 நிமிஷம் எடுத்திருக்கு. அப்ப 2யும் சேர்த்து மொத்தம் 11 நிமிஷம் ஆயிருக்கு அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லணும். மொத்தமா சேர்த்து அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 11 நிமிஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லணும். கேள்வியில எதை கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற ஆன்சரை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட், அடுத்த கேள்வி போலாம். ஸோ இந்த கேள்வியில இன்னும் எவ்வளவு நேரம் அப்படின்னா 9 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 10வது கேள்விங்க. ஒரு குழாய் ஒரு தொட்டியை 5 மணி நேரத்தில் நிரப்பும். அடிப்பக்கத்தில் இருந்து தொட்டியின் சரியாக நடு உயரத்தில் ஒரு ஓட்டை உள்ளது. அந்த ஓட்டை அரை தொட்டி நீரை 3 மணி நேரத்தில் வெளியேற்றும் எனில் 2 குழாயும் திறந்து இருந்தால் முழு தொட்டியையும் எப்பொழுது நிரம்பும் அப்படிங்கிறது கேள்வி. அதாவது ஒரு தொட்டி இருக்குங்க. அந்த தொட்டியில ஏங்கிற பைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்லெட் பைப்பு. அது ஒரு அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. 5 hours. ரைட், அந்த தொட்டியினுடைய அடியில இருந்து சரியாக நடு உயரத்துல ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த தொட்டியில
அடியிலிருந்து சரியாக ஒரு பாதி தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஓட்டை வழியா தண்ணி வெளியே போகும். ரைட். இந்த ஓட்டை அரை தொட்டி நீரை 3 மணி நேரத்தில் வெளியேற்றும் சொல்லியிருக்காங்க. இந்த அரை தொட்டி நீர் இருக்கு இல்லைங்களா? அத 3 மணி நேரத்துல அந்த டேங்க வெளிய அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய பாதி தொட்டியின் தண்ணிய வெளிய அனுப்புறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கேள்வியில கண்டிப்பா அந்த முழு டேங்க்கும் காலியாக வாய்ப்பே இல்ல. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா முழு டேங்க்கும் காலியாகணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஓட்டை அடியில இருக்கணும். அடியில இருந்தா தானே முழு டேங்க்கும் முழு தண்ணி உள்ள இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வெளிய வரதுக்கு வாய்ப்பு. அப்போ இங்க அரை தொட்டி மட்டும் தான் காலியாகும். ஏன்னா அரை தொட்டியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டை இருக்கு. அப்ப பாதி ஆஃப் தொட்டி நிரம்ப காலி ஆகுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. சோ 2 பைப்பும் சேர்த்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நல்லா கவனிங்க. அப்போ ஏங்கிற பைப்பு 5 மணி நேரத்துல முழு தொட்டிய நிரப்புது அப்படின்னா, அரை தொட்டிக்கு 2 1/2 மணி நேரம், இந்த அரை தொட்டிக்கு 2 1/2 மணி நேரம்னு புரிஞ்சுக்கலாமா? இப்ப நம்ம அரை தொட்டிக்கு தான் கணக்கே போட போறோம். இந்த மேல இருக்கக்கூடிய அரை தொட்டிக்கு தான் இப்ப நம்ம கணக்கு போட போறோம். கவனிங்க கிளியரா. ரைட். ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இப்போ கேள்வியில முழு தொட்டியையும் ஃபில் பண்ண 5 மணி நேரம் டேட்டா குடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம அரை தொட்டிக்கு எடுத்துக்கலாம். ஏங்கிற பைப்பு 2 1/2 மணி நேரத்துல அரை தொட்டிய ஃபில் பண்ணும். பிங்கிற பைப்பு 3 மணி நேரத்துல அரை தொட்டிய காலி பண்ணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஏங்கிற பைப் எங்க இருந்து சார் 2 1/2 வந்துச்சு? கேள்வியில 5 தானே குடுத்தாங்க. ரைட். நமக்கு முதல் பாதி தொட்டிய கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பாதி தொட்டிய பத்தி பேசலாம். ஏன்னா பாதி தொட்டியில தான் ஓட்டை இருக்கு. அப்ப அத வச்சு தான் நம்ம இப்ப பேச போறோம். முதல் பாதி, அதாவது முதல் பாதின்னா மேல இருந்து, கீழ இருந்து கிடையாது. கீழ ஃபில் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம். ரைட். இப்படி கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 1/2 மணி நேரத்துல அரை தொட்டி ஃபுல் ஆயிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 1/2 மணி நேரத்துல அரை தொட்டி நிரம்பிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய அரை தொட்டியை நிரப்புறதுக்கு ஏ வந்து 2 1/2 மணி நேரம் எடுத்துக்கும். பி வந்து 3 மணி நேரத்துல காலி பண்ணும். அப்ப இதுக்கு கணக்கு போடுவோமா? 2 பைப்பு சேர்ந்து வேலை செஞ்சுச்சுன்னா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டியை நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்க கணக்கு போடலாம். 2.5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 15 லிட்டர். ரைட். 15க்குள்ள எத்தனை 2 இருக்கு? 2.5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 5 7 10 12 15 6 முறை இருக்கு. அப்ப 6 லிட்டர் தண்ணி ஏங்கிற பைப் மூலியமா உள்ள வருது. 15/3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி பிங்கிற பைப் மூலியமா வெளியே போகுது. ரைட். ஏங்கிற பைப் மூலியமா 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா 5 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. அப்ப 1 லிட்டர் தண்ணி தான் உள்ள ஸ்டோர் ஆகுது 1 மணி நேரத்துல. அப்ப 2யும் கழிச்சு சொன்னோம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி தான் உள்ள ஸ்டோர் ஆகுது. இப்ப 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல இந்த அரை தொட்டி நிரம்புங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அரை தொட்டி 15 லிட்டருங்க. ரைட். 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா 15 மணி நேரம் எடுத்துக்குது அந்த அரை தொட்டி நிரம்புறதுக்கு. ஏன்னா ஏபிங்கிற 2 பைப்பு சேர்ந்து வேலை செஞ்சு 15 மணி நேரத்துல அந்த அரை தொட்டியை நிரப்புது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப நீங்க கண்டுபிடிச்ச டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரை தொட்டிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. மேல இருக்கக்கூடிய அரை தொட்டிக்கு. இப்போ தண்ணி உள்ள வந்துருச்சு. இது வரைக்கும் உள்ள வந்துருச்சு. ரைட். இப்போ இந்த அரை தொட்டிக்கு ஒரே ஒரு பைப் மட்டும் தானே வேலை செய்யுது. ஏங்கிற பைப் மட்டும் தானே வேலை செய்யுது. அந்த கீழ இருந்து அரை தொட்டி நிரம்புறதுக்கு 2 1/2 மணி நேரம் ஆகுமா? அப்போ மொத்தமா அந்த தொட்டி நிரம்புறதுக்கு 17 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாமா? மொத்தமா அந்த தொட்டி நிரம்புறதுக்கு 17 1/2 மணி நேரம் ஆகுது. 17.5 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். சோ 10வது கேள்வியினுடைய ஆன்சர் 17.5 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். நான் திரும்பவும் இந்த ஆன்சர்ல இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க. அதாவது ஒரு தொட்டி இருக்குங்க. அந்த தொட்டியினுடைய பாதி தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டை இருக்குங்க. இப்போ ஏங்கிற பைப்பு அந்த டேங்கை ஃபில் பண்ணுதுங்க. பிங்கிற பைப் மூலியமா அந்த தண்ணி வெளியே போகுதுங்க. ஏங்கிற பைப்பு 5 மணி நேரத்துல அந்த தொட்டியை நிரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அரை தொட்டியா நான் புரிஞ்சுக்கிறேன். முதல் அரை தொட்டி நிரம்புறதுக்கு ஏங்கிற பைப் மூலியமா 2 1/2 மணி நேரம் எடுத்துக்குது. இப்ப அரை தொட்டிக்கு மேல வரும்பொழுது வெளியே போகவும் தண்ணி வருது, உள்ளேயும் தண்ணி வருது. அப்ப அது கூட சேர்ந்து நிரம்புறதுக்கு இப்ப நம்ம கண்டுபிடிச்ச 15 மணி நேரம் ஆகுது. ரைட். அப்ப அந்த முழு தொட்டியும் நிரம்புறதுக்கு இங்க ஒரு 15 இங்க ஒரு 7 2 2யும் சேர்த்து 17 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. சோ 17 1/2 மணி நேரம் ஆகுது அந்த தொட்டி ஃபுல்லா நிரம்புறதுக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா?
ரைட். இந்த எக்ஸ்ட்ரா 2 ஏன் போடுறோங்கிறது புரியுதா? நம்ம போட்ட கணக்கே அரை தொட்டிக்கு தான். அதாவது ஃபர்ஸ்ட் அரை 2.5 மணி நேரத்துல நடந்துருச்சு. அடுத்த அரை நிரம்புறதுக்கு 15 மணி நேரம் ஆகுது. ஏன்னா ஓட்டை அந்த இடத்துல தான் இருக்கு, பாதிக்கு மேல. அப்ப ஏங்கிற பைப்பும் வேலை செஞ்சு, பிங்கிற பைப்பும் வேலை செஞ்சு, அரை தொட்டி நிரப்புறதுக்கு 15 மணி நேரம். ஆல்ரெடி 2.5 மணி நேரத்துல அரை தொட்டி நிரம்பி இருக்கும். அப்ப 17.5 மணி நேரங்கிறது ஆன்சர். கிளியர்? கொஞ்சம் கான்செப்டா அது கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. கொஞ்சம் புரிஞ்சுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியுங்க. அடுத்தது 11வது கேள்வி போலாம். ஸோ 11வது கேள்வி பாருங்க. 2 குழாய்கள் முறையே 20 நிமிடங்கள் மற்றும் 24 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். மற்றும் ஒரு கழிவு குழாய் நிமிடத்திற்கு 3 லிட்டர் நீரை வெளியேற்றுகிறது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி 15 நிமிடங்களில் முழுவதுமாக நிரப்பிவிடும் எனில் தொட்டியின் கொள்ளளவு என்ன? இங்க டைம் எல்லாம் கேட்கலைங்க. அந்த தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு என்னன்னு கேட்கறாங்க. அதுதான் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி இல்லைங்களா? அதை தானே முதல்ல எல்லா கேள்வியிலையும் கண்டுபிடிப்போம். அப்போ ஏங்கிற பைப்பு அந்த தொட்டியை 20 நிமிஷத்துல ஃபில் பண்ணுது. பிங்கிற பைப்பு அந்த தொட்டியை 24 நிமிஷத்துல ஃபில் பண்ணுது. சிங்கிற ஒரு கழிவு இருக்கு, அதாவது ஒரு கசிவு இருக்கக்கூடிய ஒரு குழாய் இருக்கு, கழிவு குழாய். கழிவு குழாய்னா அடியில இருக்க போகுது. அந்த கழிவு குழாய் வந்து 1 மணி நேரத்திலயா நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணியை வெளியேற்றுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரைட். சிங்கிற பைப் மூலியமா ரைட் 3 லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு ரைட் பர் மினிட்டுக்கு 3 லிட்டர் தண்ணியை வெளியே அனுப்புதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 3 குழாய்களும் சேர்ந்து அந்த தொட்டி வந்து 15 நிமிஷத்துல ஃபுல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A பிளஸ் B பிளஸ் C 3ம் சேர்ந்து 15 நிமிஷத்துல அந்த டேங்கை ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். நமக்கு இந்த டேட்டாவே தேவையில்லை, இதுலயே நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். டோட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ 20க்கும் 24க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 24ங்கிறது பெரிய நம்பர், 15ஆல டிவைட் ஆகாது. இன்னொரு 24 48, 15ஆல டிவைட் ஆகாது. 72, 96 ரைட். 120, 120ங்கிற நம்பர் 15ஆலையும் டிவைட் ஆகும், 20ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப 120 லிட்டர் அப்படிங்கிறது மொத்த கொள்ளளவு. அவ்வளவுதான், முடிஞ்சு. 120 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. சார் 3 லிட்டர் தண்ணி வெளியே போகணும்னு சொன்னாங்களே, அதை என்னது அப்படின்னா, ஒருவேளை 120ல ஆன்சர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மல்டிபிளா நம்ம ஆன்சர் சொல்லணும். அந்த மல்டிபிளுக்காக தான் அந்த 3 லிட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரைட். ஒருவேளை இதனுடைய ஆன்சர் 120 லிட்டராக இல்லாம இன்னும் 120 மல்டிபிள்ஸ்லாக இருக்கிற மாதிரி கூட கேள்வியில கொடுத்துருக்கலாம். ரைட். 120 லிட்டர் தான் கொள்ளளவா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 120 இருக்கலாம், 240 இருக்கலாம், 360 இருக்கலாம். ரைட். அதை எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிக்கிறதுக்காகவும் இந்த 3 லிட்டர்ங்கிறது யூஸ் ஆகும். ரைட். இங்க செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ ஏங்கிற பைப் மூலியமா எவ்வளவு லிட்டர் தண்ணி உள்ள வருது? 6 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா 5 லிட்டர் தண்ணி உள்ள வருது. ஏபிசி 3 பைப்பு சேர்ந்து வேலை செஞ்சுச்சு அப்படின்னா ரைட் 8 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகுது. ரைட். இப்போ உள்ள வந்த தண்ணி ஏபியில இருந்து 9 லிட்டர் 6யும் 5யும் கூட்டும் பொழுது 11 லிட்டர் தண்ணி உள்ள வருது. சிங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணி வெளியே போகுதுன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. அது இங்க சரியா இருக்கா? 11 லிட்டர் தண்ணி ஏபி மூலியமா உள்ள வந்துச்சு. சியில இருந்து 3 லிட்டர் தண்ணி வெளியே போச்சு அப்படின்னா 8 லிட்டர் தண்ணி 2 பைப்பு சேர்ந்து 3 பைப்பு சேர்ந்து வேலை செய்யும் பொழுது 1 நிமிஷத்துல உள்ள ஸ்டோர் ஆகுது. 8 லிட்டர் தண்ணி சரியா வந்திருக்கு. ஸோ புரிஞ்சுக்க முடியுதுங்களா? திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஏங்கிற பைப் மூலியமா 6 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு. பிங்கிற பைப் மூலியமா 5 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு. மொத்தம் 11 லிட்டர் தண்ணி உள்ள இருக்கு. சிங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணி வெளியே போச்சுன்னா 11ல 3 போச்சுன்னா 8 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகும். அதுதான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 8 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆனாதான் 15 நிமிஷம் எடுத்துக்கும் 120 லிட்டரும் நிரம்புறதுக்கு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, தொட்டியினுடைய கொள்ளளவு என்ன? இதோடய முடிஞ்சு. தொட்டியினுடைய கொள்ளளவு 120 லிட்டர்ஸ். ஸோ 11வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 120 லிட்டர் அப்படிங்கிறது அந்த டேங்கினுடைய கெப்பாசிட்டி. கேள்வியில் அதுதான் கேட்குறாங்க. ரைட். கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். அடுத்தது 12வது கேள்வி போலாம். ஸோ 12வது கேள்வியில 3 குழாய்கள் ஏ, பி மற்றும் சி ஆகியவை ஒரு தொட்டியை முறையே 12, 15, 20 மணி நேரங்களில் நிரப்புகிறது. இதில் ஏ என்ற குழாய் எப்பொழுதும் திறந்தே இருக்கும்படியும் மற்ற பி மற்றும் சி என்ற குழாய்கள் ஒவ்வொன்றும் மாறி மாறி 1 மணி நேரம் மட்டும் திறக்கப்படுகிறது எனில் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது நம்ம அந்த ஆல்டர்னேட் டேஸ்ல ஏவும் பியும் வேலை செய்யறாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதேதான். இங்க என்ன வித்தியாசமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா
3 பைப்பு, 3மே இன்லெட் பைப்பு. ஏங்கிற பைப்பை ஸ்டார்டிங்ல இருந்து திறந்தே விட்டுறாங்க. பிசி பைப்பை தான் ஆல்டர்னேட் டைம்ல திறக்கிறாங்க. 1 ஹவர் பி திறக்கிறாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டு சிங்கிறது 2வது ஹவர் திறக்கிறாங்க. அடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு 3rd ஹவர் வந்து பிங்கிற பைப்பை ஓபன் பண்றாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டு 4th ஹவர் வந்து சிங்கிற பைப்பை ஓபன் பண்றாங்க. இது கூட ஏங்கிற பைப்பு ஓபன்லயே இருக்குது. கிளியர்? ரைட். எப்பயும் போல ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஏங்கிற பைப்பு வந்து 12 மணி நேரத்திலையும், பிங்கிற பைப்பு வந்து 15 மணி நேரத்திலையும், சிங்கிற பைப்பு வந்து 20 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்பயும் போல முதல்ல டோட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் 1 ஹவர் ஒர்க்கை கண்டுபிடிப்போம். 12, 15, 20 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 லிட்டர். ஏங்கிற பைப் மூலியமா 5 லிட்டர் தண்ணி உள்ள வருது, பிங்கிற பைப் மூலியமா 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது 1 மணி நேரத்துல, சிங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது 1 மணி நேரத்துல. இப்போ ஏங்கிற பைப்பு ஓப்பன்லயே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஏங்கிற பைப்பும் பிங்கிற பைப்பும் வேலை செஞ்சுச்சு அப்படின்னா 5 + 4 9 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்குங்க. அடுத்தது செகண்ட் ஹவர்ல ஏங்கிற பைப்பு ஓப்பன்லயே தான் இருக்க போது, பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டு சிங்கிற பைப்பை ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப 7 இருந்து 5 லிட்டரும் சில இருந்து 3 லிட்டர் வந்துச்சுன்னா 8 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்கு. இப்ப எல்லா பைப்பும் ஒரு முறையாவது வேலை செய்ய 2 மணி நேரம் எடுத்துக்குமா? ஏன்னா ஏ பைப் ஓப்பன்லயே இருக்கு, பி ஒரு முறை சி ஒரு முறை வேலை செய்யும் பொழுது 2 ஏ 1 பி 1 சி வேலை செஞ்சிருக்கு. மொத்தம் 2 மணி நேரத்துல, ரைட், 2 மணி நேரத்துல 2 ஹவர்ஸ்ல, ஸோ 2 ஹவர்ஸ்ல, ரைட், ரெண்டையும் சேர்த்து 17 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்குங்க. 2 ஹவர்ஸ்ல 17 லிட்டர் வாட்டர் உள்ள வந்திருக்குங்க. இப்ப 60 லிட்டர் ஃபில் ஆகணும், ரைட். 60 17 மல்டிபிள் 60 வராது. அப்ப 17 × 3 51 லிட்டர். அப்போ 2 × 3 6 மணி நேரம். நம்ம ஆல்டர்னேட் டேஸ்ல வேலை செய்யறாங்கிறது டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடுறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ங்கிறத நம்புறேன். 6 மணி நேரத்துல 5 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருச்சுங்க. 6 மணி நேரம், சாரி, 51 லிட்டர் தண்ணி. 6 மணி நேரத்துல 51 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருச்சுங்க. 7வது மணி நேரத்துல எந்த பைப்பு வேலை செய்யும்? ஏபிங்கிற பைப்பு வேலை செய்யும். ஏபிங்கிற பைப்பு 9 லிட்டர் தண்ணி உள்ள அனுப்பும். அப்ப ரெண்டும் சேர்ந்து 60 லிட்டர் ஃபுல் ஆயிருச்சோ டேங்க். அப்ப அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 7 ஹவர்ஸ் எடுத்துக்குதுங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 7 ஹவர்ஸ். எழுதுனது புரியுதான்னு பாருங்க. நான் இன்னொரு முறையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் 1 மணி நேரத்துல 9 லிட்டர் தண்ணியும், 2வது மணி நேரத்துல 8 லிட்டர் தண்ணியும் சேர்ந்து, ரைட், இங்க தண்ணின்னு தான் கேள்வியில சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தொட்டி நிரம்பணும். தொட்டிக்குள்ள எண்ணெய் ஊத்தி இருந்தாலும் சரி, தண்ணி ஊத்தி இருந்தாலும் சரி, பால் ஊத்தி இருந்தாலும் சரி, எதனாலும் சரிங்க, லிட்டர்ல எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான் விஷயங்க. இப்போ முதல் மணி நேரத்துல 9 லிட்டர் உள்ள வந்துச்சு, 2வது மணி நேரத்துல 8 லிட்டர் உள்ள வந்துச்சு, மொத்தம் 2 மணி நேரத்துல 17 லிட்டர் உள்ள வந்துச்சு. அப்போ 2 மணி நேரத்துல 17 லிட்டர் உள்ள வந்துச்சு அப்படின்னா 17 × 3 51 லிட்டர். அப்ப 2 மணி நேரம் × 3 6 மணி நேரம். 6 மணி நேரத்துல 51 லிட்டர் உள்ள வந்துருச்சு. 6 மணி நேரத்துல 51 லிட்டர் உள்ள வந்துருச்சு, ரைட். அப்ப 7வது மணி நேரம் வந்துட்டு ஏபிங்கிற பைப்பு உள்ள போய் தண்ணி உள்ள விட்டுச்சு அப்படின்னா 9 லிட்டர் தண்ணி உள்ள வரும். 51 கூட 9 லிட்டர் சேர்ந்து 60 லிட்டரும் ஆயிருச்சு 7 மணி நேரத்துல. இதை நம்ம டைரக்டா கிராஸ் மல்டிபிள், அதாவது 2 மணி நேரத்துல 17 லிட்டர் அப்படின்னா 60 லிட்டருக்கு எத்தனை மணி நேரம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மணி நேரமும் பைப்பு மாறி மாறி வேலை செய்யுது. ஒரே பைப்பு கண்டினியூஸா வேலை செஞ்சிச்சு, ஒரே மாதிரி வேலை செஞ்சிச்சு அப்படின்னா தான் இந்த கிராஸ் மல்டிபிள்ல டைரக்டா நம்ம 60 எடுத்து யூஸ் பண்ண முடியும். இங்க பைப்பு வந்து மாறி மாறி ஒவ்வொரு மணி நேரத்துல வேலை செய்யறதுனால 17 மல்டிபிளா நம்ம பாக்குறோம். 17 கூட இன்னொரு 17, 34 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல 34 லிட்டரும், இன்னொரு 17 சேர்த்துனா 51 லிட்டர் 6 மணி நேரத்துல நிரம்பி இருக்குங்க, ரைட். ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 7 ஹவர்ஸ்ல அந்த டேங்க்ங்கிறது ஃபுல் ஆயிருக்குங்க. இப்போ ஆல்டர்னேட் டேஸ்ல வேலை செய்யற கான்செப்ட் மாதிரியே ஆல்டர்னேட்ல 1 ஹவருக்கு ஒரு 1 ஹவர் பிவிசிங்கிற பைப்பு மாத்தி மாத்தி ஓபன் பண்ற கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் 13வது கேள்விங்க. ஸோ 13ல ஒரு குழாய் மற்றொரு குழாயை விட 3 மடங்கு வேகமாக ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 2 குழாய்களும் சேர்ந்து 36 நிமிடங்களில் தொட்டியை நிரப்புகிறது என்றால் மெதுவான குழாய் மட்டும் தொட்டியை நிரப்ப எவ்வளவு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? எஃபிஷியன்சியான கேள்விங்க. நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல எஃபிஷியன்சிங்கிற கான்செப்ட்ல 2 மடங்கு திறமையானவர், 3 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். அது
அதே தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்த மாதிரியே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏங்கிற பைப்பு பிங்கிற பைப் எடுத்துக்கலாம். 3 மடங்கு வேகமாக வேலை செய்யுதுங்கிறத எழுதலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஏ இஸ் டு பி அப்படிங்கிறத 3 இஸ் டு 1ன்னு சொல்லலாமா? எஃபிஷியன்சி வச்சு நம்மளால சொல்லிட முடியும் இல்லைங்களா? ரைட், இங்கே மினிட்ஸில் பேசியிருக்கனால ரைட், மினிட்ஸில் தான் இங்கே இருக்கக்கூடியது இருக்க போகுதுங்க. ரைட், 1 மினிட்ல ஏங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணியும் பிங்கிற பைப் மூலியமா 1 லிட்டர் தண்ணியும் உள்ள ஸ்டோர் ஆகுது, உள்ள வருதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப ரெண்டுமே சேர்ந்து 36 நிமிஷத்துல தொட்டியை நிரப்புதுன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த டோட்டல் கெப்பாசிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட், ஏபி 2 பைப்பு சேர்ந்துச்சு அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி உள்ள வருமா? ஏங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணியும் பிங்கிற பைப் மூலியமா 1 லிட்டர் தண்ணியும் சேர்ந்து மொத்தம் 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது. இந்த மாதிரி 36 நிமிஷம் வேலை செஞ்சுச்சு அப்படின்னா ரைட், ஒரு நிமிஷத்துல 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது. 36 நிமிஷம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மொத்தம் 144 லிட்டர் வந்திருக்குமா? அப்ப டோட்டல் கெப்பாசிட்டி 144 லிட்டர். இப்ப இதுல இருந்து ஆன்சர் பண்ணலாம். மெதுவான குழாய் மட்டும் தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? ஸ்லோவா வர பைப்பு எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டியை ஃபில் பண்ணுன்னு கேட்குறாங்க. எது இதுல ஸ்லோவா வர பைப்பு? 1 லிட்டர் தண்ணி உள்ள வர்றது தானே ஸ்லோவா வர பைப்பு. அப்ப பிங்கிற பைப்பு ஸ்லோவா இருக்கக்கூடிய பைப்பு. ஆன்சர் பண்ணலாமா? இப்ப பிங்கிற பைப்பு ஸ்லோவா உள்ள தண்ணியை அனுப்பக்கூடிய ஒரு பைப்பு. அது 144 லிட்டரை ஒரு நிமிஷத்துல 1 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா 144 நிமிஷம் எடுத்துக்கும் அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு. ஸோ 144 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. 13வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 144 நிமிஷம். புரிஞ்சுக்க முடியுதா? இங்கிருந்து அந்த மொத்த கொள்ளளவு கண்டுபிடிச்சது புரிஞ்சுக்க முடிஞ்சான்னு பாருங்க. இதுதான் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். 2 பைப்பும் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, வேலை திறன் 3:1. அப்ப ஏங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணியும் பிங்கிற பைப் மூலியமா 1 லிட்டர் தண்ணியும் ஒரு நிமிஷத்துல வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 36 நிமிஷத்துல அந்த தொட்டி நிரம்புது அப்படின்னா ரைட், ஒரு நிமிஷத்துல 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது. 36 நிமிஷம் இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா 144 லிட்டர் உள்ள வந்திருக்கும். அப்ப 144 லிட்டர்ங்கிறது மொத்த கொள்ளளவு. இப்ப ஸ்லோவா வர பைப்புன்னு சொன்னதுனால பிஏ கண்டுபிடிச்சோம். ஒருவேளை வேகமா வர பைப் அந்த தொட்டி எவ்வளவு நேரத்துல நிரம்பும் அப்படின்னா ஏவை கண்டுபிடிச்சிருக்க போறோம். 144/3ங்கிறத வச்சு ஆன்சர் பண்ணியிருப்போம். கிளியர்? அடுத்து 14வது கேள்விங்க. ஒரு தொட்டியை ஏ மற்றும் பி 2 குழாய்களும் ஒன்றாக திறக்கப்படுகின்றன நிரப்ப. 2 குழாய்களும் டி நேரத்தில் தொட்டியை நிரப்புகின்றன. அதாவது ஏபி 2 பைப்பு சேர்ந்து டி நேரத்துல ஒரு தொட்டியை நிரப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீனா என்னன்னு கொடுக்கல, சரிங்களா? ஏ என்ற குழாய் தனியாக தொட்டியை நிரப்ப டீயை விட 4 நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. ஏங்கிற பைப்பு டீயை விட 4 நிமிஷம் அதிகமா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பி தொட்டியை நிரப்ப டீயை விட 64 நிமிடம் அதிகம் எடுத்துக்கொள்ளுதுன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து டீயை விட 64 நிமிஷம் அதிகமா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டீயினுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் இப்படி ஒரு கேள்வி பார்த்தோம், ஞாபகம் இருக்காங்கிறது பாருங்க. ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல ஒரு வேலையை முடிப்பாங்கிறத கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏ மட்டுமே தனியா அந்த வேலையை செய்யறது ஏ பிளஸ் பியை விட 9 நாள் அதிகமா எடுத்துக்கிறாரு. பி மட்டும் தனியா வேலையை முடிக்கிறது ஏ பிளஸ் பியை விட 4 நாள் அதிகமா எடுத்துக்கிறாருன்னே ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம். ரூட் ஆஃப் ஏபின்னு ஆன்சர் பண்ணியிருந்தோம். அதே தான் இங்கேயும். ஏ பிளஸ் பி எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்குங்கிறதுக்கான டேட்டா கேள்வியில கொடுக்காம ஏ மட்டுமே ஏ பிளஸ் பியை விட 4 மினிட்ஸ், ஏ பிளஸ் பியை விட 4 மினிட்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக ஏ பிளஸ் பி டி மினிட்ஸ்ன்னு ஏ பிளஸ் பிக்கான டைம் டி அப்படிங்கிறது கொடுத்துட்டு டீயை விட 4 மினிட்ஸ் அதிகம், டீயை விட 64 மினிட்ஸ் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? ரூட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ ஏங்கிறது ஒரு மினிட், பிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மினிட்ஸாக எடுத்துக்கலாம். ஏங்கிறோடைய வேல்யூ 4, பியோடைய வேல்யூ 64. ஸோ இது ரெண்டுமே பர்ஃபெக்ட் ரூட்ஸ். டைரக்டாகவே வெளியெடுத்துடலாம். 4 ரூட்லேருந்து வெளியெடுத்தா 2, 64 ரூட்லேருந்து வெளியெடுத்தா 8, 2 இன்டூ 8 16 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ டீனுடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 16 மினிட்ஸ், 16 நிமிஷம் அப்படிங்கிறது ஆன்சர். கேள்வியில டீயின் மதிப்பை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. டீனுடைய மதிப்பு 16.
ஒருவேளை ஏ பிளஸ் பி அந்த டேங்க் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அதே 16. இதுல இருந்து இண்டிவிஜுவலா ஏ எவ்வளோ பி எவ்வளோன்னு கூட கேட்கலாம். கேட்டாங்கன்னா அதையும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஏ அந்த டேங்கை எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் அப்படின்னா டி பிளஸ் 4ங்க. அப்ப 16 பிளஸ் 4 20 நிமிஷம் எடுத்துக்குது ஏ அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு. ஒருவேளை பி மட்டும் அந்த டேங்கை எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் அப்படின்னா டி பிளஸ் 64. அப்ப 16 பிளஸ் ஒரு 64 80 நிமிஷம் எடுத்துக்குது பி மட்டும் அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு. ரைட், நம்ம டி தெரிஞ்சிச்சுன்னா ஏவை சொல்லலாம், பிஏ சொல்லலாம், எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இந்த கேள்வியில டி மட்டும் தான் கேட்கறாங்க. டீனுடைய மதிப்பு 16 நிமிஷம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த டைப் ஆஃப் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல பேசின அதே விஷயம் தான் இங்க பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லயும் அதே மாதிரி ஒரு கேள்வி பார்த்துருக்கோம். ரைட், அடுத்து 15வது கேள்விங்க. 15வது கேள்வியில ஏ என்ற குழாய் பி என்ற குழாயை விட 3 மடங்கு வேகம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 3 டைம்ஸ் பி. அப்போ ஏ ஈஸ் டு பி அப்படிங்கிறது 3 ஈஸ் டு 1 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை நிரப்ப பி என்ற குழாயை விட 28 நிமிடங்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28 நிமிடங்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் இப்பொழுது 2 குழாய்களும் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த 28 நிமிஷம் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸுங்க. ரைட், அந்த 28 நிமிஷத்துல எவ்வளவு லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டினுடைய வித்தியாசம், ரேஷியோக்கான டிஃபரன்ஸ். 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் வந்து 2. ரைட், அந்த 2 அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இதை மினிட்ஸா கூட மாத்திக்கலாம், டைமா கூட மாத்திக்கலாம். இது எஃபிஷியன்சி. ரைட், இது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது மினிட்ஸ்ல இருக்கா? மினிட்ஸ்ல இருக்கு. ரைட், அப்போ ஏங்கிறது மூலியமா ஏங்கிற பைப்ல இருந்து 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது, பிங்கிற பைப்ல இருந்து 1 லிட்டர் தண்ணி உள்ள வருதுங்க. இதை நம்ம டைமா மாத்தலாம். ஏன்னா கேள்வியில் இந்த டிஃபரன்ஸ் டைம்ல கொடுத்துருக்கனால இந்த ரெண்டினுடைய தலைகீழ் விகிதம், ரைட், இன்வர்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த இன்வர்ஸ் ரேஷியோ தலைகீழ் விகிதத்தை பத்தி நம்ம ரேஷியோல ரொம்ப டீட்டெயிலா படிக்கலாம். இங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ரெண்டு ரேஷியோ இருக்கு, அதனுடைய தலைகீழ் விகிதம் அப்படின்னா அது ரெண்டையும் திருப்பி போட்டா போதும். 1:3. அதாவது ஏ ஈஸ் டு பியினுடைய வேல்யூ 3:1 அப்படின்னு இருக்கும் பொழுது எஃபிஷியன்சில இருந்துச்சு. அதை ரெண்டையும் திருப்பி போடும் பொழுது 1:3ங்கிறது டைமா மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இது 1x, இது 2x, ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இது 1x, இது 3x, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 2x. அந்த 2x தான் கேள்வியில சொல்லி இருக்கக்கூடிய 28 நாட்கள், இல்ல 28 நிமிடங்கள். ரைட், அப்ப இது வந்து எக்ஸ் கண்டுபிடிப்போம் 14 நிமிஷம். இப்போ ஏ அப்படிங்கிறது 14 நிமிஷம், பி அப்படிங்கிறது 3x. ரைட், இது 1x, நான் 14, இது 3x, 3 × 14 42 நிமிஷம். புரிஞ்சுக்கலாமா? இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேள்வியில சொல்லியிருக்க 28 நிமிஷம் அப்படிங்கிறதுல இருந்து டைமுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். டைமுக்கான ரேஷியோடைய டிஃபரன்ஸை 28 கூட ஈக்குவேட் பண்றேன். அப்ப எனக்கு 14 நிமிஷங்கிறது கிடைக்குது எக்ஸோடைய வேல்யூ. அதுல இருந்து ஏங்கிறது 14 நிமிஷம் அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு எடுத்துக்குது, பிங்கிறது 42 நிமிஷம் அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு எடுத்துக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 2 பைப்பு சேர்த்து ஓபன் பண்ணா எவ்வளவு நேரத்துல தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறத இங்க எழுதலாம். ஸோ மொத்தம் 42 லிட்டர். ஏங்கிற பைப் மூலியமா 3 லிட்டர் தண்ணியும், பிங்கிற பைப் மூலியமா 1 லிட்டர் தண்ணியும் உள்ள வருது. அதுதான் இந்த 3:1 ஏற்கனவே எஃபிஷியன்சில நம்ம பார்த்தது. 2 பைப்பு ஓபன் பண்ணா 4 லிட்டர் தண்ணி உள்ள வருதுங்க. இப்ப ஆன்சர் பண்ணலாம். அப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 42 லிட்டர். 1 மணி நேரத்துல, சாரி 1 நிமிஷத்துல 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது அப்படின்னா 10 நிமிஷம் எடுத்துக்குது. ஸோ 10.5 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 10 நிமிஷம் 10.5 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சருங்க. கிளியர்? ஸோ கிளியரா புரியுதான்னு பாருங்க. நம்ம எதுக்காக இதை வந்து டைமா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டுக்கான வித்தியாசத்தை தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஏ வந்து இவ்வளவு நேரத்துல அந்த தொட்டியை ஃபில் பண்ணுது, பி வந்து இவ்வளவு நேரத்துல ஒரு தொட்டியை ஃபில் பண்ணுதுன்னு கேள்வியில சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி உள்ள வருது, இவ்வளவு நிமிஷம் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா இங்க அந்த மாதிரி இல்லை. ரைட், ஏங்கிற தொட்டியை விட பிங்கிற தொட்டி 28 நிமிஷம் விட குறைவா எடுத்துக்குது. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை நிரப்ப பி என்ற குழாயை விட 28 நிமிடங்கள் குறைவாக எடுத்துக்குதுங்கிற டைமை கொடுத்துருக்கனால டைமுக்கான எஃபிஷியன்சில நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டைமா இதை கன்சிடர் பண்ணி டைமுக்கான ரேஷியோல இருந்து எப்பயும் போல கணக்கு போட்டு ஆன்சர் பண்ணியிருக்கோங்க. கிளியர்?
ஸோ நெக்ஸ்ட் 16வது கேள்வி பார்ப்போம். இதுல இரு குழாய்கள் A மற்றும் B ஒரு தொட்டியை நிரப்ப 12 மற்றும் 16 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றது. இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து எவ்வளவு நேரத்தில் குழாய் B மூடப்பட்டால் அந்த தொட்டி முழுவதுமாக நிரம்ப 9 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேள்வி. கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. ஏன்னா ஒரு 2 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் மீதி ஃபுல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம பார்த்திருக்கோம். ரைட். இல்லாட்டி எவ்வளவு நேரத்துல மூணாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி மீதி எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல கீதா சீதாங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே பேசியிருந்தோம். இங்க வித்தியாசமா மொத்தமா 9 நிமிஷம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு பைப்பு 12 நிமிஷத்துலயும் பி அப்படிங்கிற பைப்பு 16 நிமிஷத்துலயும் ஒரு தொட்டியை நிரப்புதுங்க. ரெண்டு பைப்பு ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல பிஏ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நேரத்துல பிஏ க்ளோஸ் பண்ணாங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்கிறாங்க. அந்த தொட்டி முழுவதுமா நிரம்புறதுக்கு 9 நிமிஷம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். எப்பயும் என்ன கேள்வி கேட்டாலும் சரிங்க, முதல்ல தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு, ஒரு நிமிஷத்துல அது எவ்வளவு தண்ணி உள்ள அனுப்பும் அப்படிங்கிற ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே இன்லெட் பைப் தான். ஸோ 12க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 48. அப்ப 48 லிட்டர் அப்படிங்கிறது தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு. ஏங்கிற பைப் மூலியமா 48/12 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா 48/16 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது. இது பேசிக்கா எல்லாருமே என்ன கேள்வி கேட்டாலும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ கேள்விக்குள்ள போலாம் நம்ம. ரைட். கொஞ்சம் லாஜிக் அங்க இருந்து புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட். இப்போ ஏ பி ரெண்டு பைப்பு இருக்கு, ரெண்டையும் ஓபன் பண்ணிட்டாங்க. ரைட். கவனிங்க, ஏங்கிற ஒரு பைப் இதுங்க, பிங்கிற ஒரு பைப் இது. ஏங்கிற பைப்பும் ஓபன் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்ல, பிங்கிற பைப்பையும் ஓபன் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல பிஏ க்ளோஸ் பண்றாங்க. ஆனா எப்ப க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க. ஆனா தொட்டி ஃபுல்லா ஆகிறதுக்கு 9 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ கவனிச்சா நமக்கு என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா 9 நிமிஷமும் ஏங்கிற பைப்பு ஓபன்லயே தான் இருக்கு. கவனிக்க முடியுதா? ஏன்னா ரெண்டு பைப்பு சேர்த்து முதல்ல ஓபன் பண்ணாங்க. ஏங்கிற பைப்பு பிங்கிற பைப் ரெண்டுமே சேர்த்து ஓபன் பண்ணிட்டாங்க. ரைட். கொஞ்ச நேரத்துல பிஏ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஆனா தொட்டி நிரம்புறதுக்கு 9 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து தொட்டி முழுமையா நிரம்புறதுக்கு 9 நிமிஷம் எடுத்திருக்கு. அந்த 9 நிமிஷமும் ஏங்கிற பைப்பு ஓபன்லயே தான் இருக்கு. கவனிக்க முடியுதா? ஏன்னா ஏங்கிற பைப்பை க்ளோஸே பண்ணலைங்க, பிஏ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஏங்கிற பைப் ஓப்பன்லயே இருக்கு. அப்போ 9 நிமிஷத்துல எவ்வளவு தண்ணி இதுக்குள்ள வெளியே வந்திருக்கு உள்ள வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் தண்ணிங்க. 9 நிமிஷத்துக்கு 36 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருச்சுங்க. 9 நிமிஷத்துக்கு 36 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருச்சு. ரைட். இப்போ மொத்தம் 48 லிட்டர். அதுல 36 லிட்டர் ஏங்கிற பைப் மூலியமா மட்டுமே வந்திருக்கு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 12 லிட்டர் அப்படிங்கிறது பிங்கிற பைப் மூலியமா தானே வந்திருக்கணும். அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்னு சொல்லிட முடியுமா? பிங்கிற பைப்பு 12 லிட்டர் தண்ணிய ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி உள்ள அனுப்பிச்சு அப்படின்னா 4 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. அப்ப 4 நிமிஷம் பிங்கிற பைப்பு வேலை செஞ்சிருக்கு. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 மினிட்ஸ். கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. இதுல இப்போ ஏபி ரெண்டு பைப்பும் சேர்ந்து தானே 4 நிமிஷம் ஓப்பன் வேலை செஞ்சுச்சு. ரைட்டுங்க. ஏபி அப்படிங்கிற ரெண்டு பைப்பும் சேர்ந்து தான் 4 நிமிஷம் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு. அப்புறம் பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏங்கிற பைப்பும் மீதி நேரத்துக்கு ஓப்பன்ல இருந்திருக்கும். மொத்தம் 9 நிமிஷம் ஆயிருக்கு. அப்ப பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏ மட்டும் 5 நிமிஷம் வேலை செஞ்சிருக்க. அப்பதானே மொத்தம் 9 நிமிஷம் ஆயிருக்கும். ரைட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து ரைட் ஏவை மட்டும் வச்சு கணக்கு போட்டிருக்கோம். முதல்ல ஒரு 4 நிமிஷம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம். அப்போ மொத்தம் 9 நிமிஷம் ஏங்கிற பைப்பு ஓப்பன்லயே இருந்திருக்கும். அப்ப ஏங்கிற பைப் மூலியமா எவ்வளவு தண்ணி வந்துச்சு அப்படின்னா 36 லிட்டர் தண்ணி உள்ள வந்துருந்துச்சு. அப்ப 48 லிட்டர்ல ஏங்கிற பைப் மூலியமா மட்டுமே 36 லிட்டர் வந்துச்சு அப்படின்னா மீதி 12 லிட்டர் பிங்கிற பைப் மூலியமா வந்திருக்கும். அந்த பிங்கிற பைப்பு 12 லிட்டர் உள்ள அனுப்புறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கும். அப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். எப்போ பிங்கிற பைப் எப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 4 நிமிஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணாங்க. அது ஒண்ணு. இல்ல ஏவும் பியும் ரெண்டு பைப்பும் சேர்ந்து எவ்வளவு நேரம் வேலை செஞ்சுச்சு, ரெண்டு பைப்பும் சேர்ந்து எவ்வளவு நேரம் வேலை செஞ்சுச்சு அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா 4 நிமிஷம். ஏன்னா முதல் 4 நிமிஷத்துல ரெண்டு பைப்பும் தான் ஓப்பன் ஆயிருந்திருக்குங்க. ரைட். ஓகே. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 மினிட்ஸ். அடுத்தது 17வது கேள்விங்க. 17வது கேள்வியில ஒரு குழாய் ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்ப முடியும்.
தொட்டியில் பாதி நிரம்பிய பிறகு அதே போல் 3 குழாய்கள் திறக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொட்டியை முழுமையாக நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கவனிங்க. ஒரு பைப்பு வந்து ஒரு டேங்கை 6 மணி நேரத்துல ஃபில் பண்ணிரும். ரைட்? 6 தொட்டி வந்துருச்சுங்க. 6 தொட்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி இன்னும் ஒரு 3 பைப்பை ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட்? இதுல ஒரே ஒரு பைப்பை பத்தி தான் பேசியிருக்காங்க. 6 மணி நேரத்துல ஒரு தொட்டியை நிரப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம மொத்த கொள்ளளவே இந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ரைட்? அப்ப 6 மணி நேரத்துல ஒரு தொட்டியை நிரப்புது அப்படின்னா மொத்த கொள்ளளவே 6 லிட்டர்னு எடுத்துக்கலாமா? ரைட். ரைட். இந்த லிட்டருக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான். அப்போ 1 மணி நேரத்துல 1 லிட்டர் உள்ள வருதா? 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி உள்ள வந்தா தானே 6 மணி நேரத்துல 6 லிட்டர் தண்ணி உள்ள வந்து தொட்டி நிரம்பும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரை தொட்டி நிரம்பிறதுக்கு அப்புறம், அரை தொட்டி எவ்வளவு நேரத்துல நிரம்பும்? அரை தொட்டிங்கிறது 3 லிட்டர் 3 மணி நேரத்துல. ரைட்? 6 மணி நேரத்துல முழு தொட்டி அப்படின்னா அரை தொட்டி 3 மணி நேரம்னு டைரக்டாவே சொல்லிட முடியுதுங்க. ரைட். இப்ப அரை தொட்டி நிரம்பிருச்சுங்க. இப்போ அரை தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 3 மணி நேரம் எடுத்துக்கும். 3 மணி நேரத்துல அரை தொட்டி நிரம்பிருச்சுங்க. இப்ப ஏங்கிற பைப்பு வந்துகிட்டு இருந்துக்கு, பைப்ல இருந்து ஏங்கிற பைப்ல இருந்து தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ கேள்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரை தொட்டி வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி 3 பைப்பை ஓபன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி ஏங்குற பைப் இருக்கு. அதே மாதிரி 3 பைப் இன்னும் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 4 பைப் மொத்தம் வேலை செய்யுதா? அதே மாதிரி அப்படின்னா நம்ம ஏங்குற பைப்ல இருந்து 1 லிட்டர் தண்ணி உள்ள வருதுன்னு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி எல்லாத்துலயும் 1 லிட்டர் தண்ணி உள்ள வர மாதிரியே எடுத்துக்கலாமா? அதனாலதான் அதே மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஓகே. இப்போ அரை தொட்டி 3 மணி நேரத்துல நிரம்பிருச்சுங்க. 3 மணி நேரம் ஆச்சு, அரை தொட்டி நிரம்பிருச்சு. இன்னும் எவ்வளவு தொட்டி நிரம்பணுங்க? மீதி அரை தொட்டி. அப்ப மீதி இன்னும் 3 லிட்டர் ஃபில் ஆகணும். இப்ப 3 லிட்டர் ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளவு தண்ணி உள்ள வருதுன்னா 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது. உங்களால கவனிக்க முடியுதா? ரைட்? நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், ப்ராப்பரா கவனிங்க. அரை தொட்டி 3 மணி நேரத்துல நிரம்பிருச்சு. அப்போ 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி உள்ள வருது ஏங்குற பைப் மூலியமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம். 3 மணி நேரத்துல அரை தொட்டி நிரம்பிருச்சு. இப்ப இன்னும் அரை தொட்டி இருக்கும் பொழுது இன்னும் 3 பைப்பை ஓபன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏங்குற பைப்ல இருந்து 1 லிட்டர் தண்ணி உள்ள வரும். அதே மாதிரி இன்னும் 3 பைப் அப்படின்னா மொத்தம் 4 பைப் வேலை செய்யுது. ஒன்னொன்னுலயும் 1 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி உள்ள வருமா? ஆனா நமக்கு 3 லிட்டர் தானே இன்னும் உள்ள ஸ்டோரே ஆகணும் தொட்டி நிரம்புறதுக்கு. இன்னும் அரை தொட்டிக்கு 3 லிட்டர் தண்ணி தானே வேணும். 4 லிட்டர் தண்ணியா உள்ள வருதுங்க. ரைட்? இத ஹவர்ஸ்ல மாத்தலாம். ரைட்? இன்டு 60 மல்டிபிள் பண்ணலாம். ஏன்னா 3/4ன்னு சொல்லும் பொழுது ஹவர்ல கிடைக்கும். ரைட்? நமக்கு மினிட்ஸ்ல தான் நம்ம இதை எழுத போறோம் மீதி இருக்கக்கூடிய டைமை. அதனால 60 மல்டிபிள் பண்ணும்பொழுது அதை மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ 4ஆல இதை கேன்சல் பண்ணும்பொழுது 15 முறை 3 இன்டு 15 45 நிமிஷம் எடுத்துக்குதுங்க மீதி இருக்கக்கூடிய அரை தொட்டி நிரம்புறதுக்கு. அப்போ மொத்தமா அந்த டேங்க் ஃபில் ஆக எவ்வளவு மணி நேரம் ஆகுது அப்படின்னா முதல் அரை தொட்டிக்கு ஒரு 3 மணி நேரமும் அடுத்த அரை தொட்டிக்கு ஒரு 45 நிமிஷமும், இந்த 4 பைப்பும் சேர்ந்து அப்போ 3 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்துக்குது அந்த தொட்டி முழுசா நிரம்புறதுக்கு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 3 hours 45 minutes அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதுங்களா இந்த கான்செப்ட? அதாவது திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், ப்ராப்பரா கவனிங்க. ரைட்? ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல கான்செப்ட் புரியணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்ப கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு பைப்பு 6 மணி நேரத்துல ஒரு தொட்டியை நிரப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரை தொட்டி நிரம்பினதுக்கு அப்புறம் அதே மாதிரி 3 பைப்பை ஓபன் பண்ணா தொட்டி நிரம்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. அப்ப 6 மணி நேரத்துல ஒரு தொட்டி நிரம்புது அப்படின்னா மொத்தமா 6 லிட்டர் தான் தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவுன்னு நான் எடுத்துக்க போறேன். அப்ப 1 மணி நேரத்துல 1 லிட்டர் தண்ணி உள்ள வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அரை தொட்டி நிரம்புறதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. மீதி அரை தொட்டி இருக்கும் பொழுது 4 பைப்பா இங்க வேலை செய்யுது. ஏன்னா இன்னும் 3 பைப் ஓபன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏங்குற பைப்ல இருந்து 1 லிட்டர் தண்ணி உள்ள வருது. அதே மாதிரி 1 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் வர மாதிரி 3 பைப் ஓபன் பண்ணா 4 லிட்டர் தண்ணி இப்ப உள்ள வர ஆரம்பிக்குது. எனக்கு இன்னும் 3 லிட்டர் தான் உள்ள வரணும் மீதி அரை தொட்டிக்கு. ரைட்? அப்போ 4 லிட்டர் தண்ணி எனக்கு உள்ள வருது. அப்போ 3/4 டிவைட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அது டைம் வந்து ஹவர்ல இருக்கும். ஏன்னா 1 ஹவர்ல எவ்வளவு தண்ணி வருதுங்கிறத நம்ம எழுதுறோமே 4ங்கிறது. அப்ப அது ஹவர்ல இருக்கும். அதை மினிட்ஸ்ல மாத்துறதுக்காக 60ஆல பெருக்கியிருக்கேன். அப்ப 60ஆல பெருக்கும் பொழுது 45 நிமிஷம்னு கிடைக்குது. அப்போ முதல் அரை தொட்டிக்கு
3 மணி நேரமும் அடுத்த அரை தொட்டிக்கு 45 நிமிஷமும் சேர்ந்து மொத்தம் 3 மணி நேரம் 45 நிமிஷம் ஆகுது அந்த முழு தொட்டி நிரம்புறதுக்கு. 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 3 hours 45 minutes. கிளியர்? அடுத்தது 18வது கேள்விங்க. 3 குழாய்கள் ஏ, பி மற்றும் சி ஒரு தொட்டியை முறையே 30 நிமிடம், 20 நிமிடம் மற்றும் 15 நிமிடங்களில் காலியிலிருந்து முழுமையாக நிரப்ப முடியும். தொட்டி காலியாக இருக்கும் பொழுது 3 குழாய்களும் திறக்கப்படுகின்றன. ஏ, பி மற்றும் சி முறையே பி, கியூ, ஆர் ரசாயன கரைசல்களை வெளியேற்றுகிறது. 3 நிமிடங்களுக்கு பிறகு தொட்டியில் உள்ள திரவத்தில் ஆர் கரைசலின் விகிதம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏபிசியை வச்சு கணக்கு போட்டுட்டு இருந்தோம். ஏபிசியிலேருந்து 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் நம்ம பேசணும் இல்லைங்களா, அதை பிக்யூஆர் அப்படிங்கிற சொல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. ரைட், ஆன்சர் பண்ணலாம். எப்பயும் போல ஏ வந்து 30 மினிட்ஸுங்க, பி வந்து 20 மினிட்ஸுங்க, சி வந்து 10 மினிட்ஸுங்க. இப்போ மொத்த கொள்ளளவு 60 லிட்டர். ஏங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 2 லிட்டர் உள்ள வருது. அந்த உள்ள வர 2 லிட்டர்னுடைய பேரு பிங்கிற கரைசல் உள்ள வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், பிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிங்கிற 2 லிட்டர் உள்ள வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஏங்கிற பைப்ல இருந்து 2 லிட்டர் உள்ள வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த 2 லிட்டர் என்னது அப்படின்னா பிங்கிற ஒரு கரைசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல 3 லிட்டர் வருது. அந்த 3 லிட்டர் அப்படிங்கிறது எது 3 லிட்டர் வருது அப்படின்னா கியூங்கிற கரைசல் 3 லிட்டர் வருதுங்க. அடுத்து சிங்கிற பைப் மூலியமா ரைட் ஒரு நிமிஷத்துல 6 லிட்டர் உள்ள வருது. அந்த 6 லிட்டர் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிற கரைசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த மாதிரி 3 நிமிஷத்துல எவ்வளவு கரைசல் உள்ள வந்திருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஆறினுடைய விகிதம் என்னங்கிறது கேள்வி. ரைட், இப்ப 3மே சேர்ந்துச்சு அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிற 3 பைப்ல இருந்தும் மொத்தம் எத்தனை லிட்டர் உள்ள வந்திருக்குங்க? 9, 11 லிட்டர் உள்ள வந்திருக்குங்க. இந்த மாதிரி 3 நிமிஷம் வந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 11 லிட்டருங்க, 3 நிமிஷத்துல 33 லிட்டர் உள்ள வந்திருக்குங்க. இதுல 6 மட்டும் கேட்கறாங்க. ஒரு நிமிஷத்துல 6 லிட்டர் வந்திருக்கு. அப்ப 3 நிமிஷத்துல 18 லிட்டர் வருமா? அதனுடைய விகிதம் தான் கேட்கறாங்க. இப்ப ஆறுங்கிற கரைசல் 3 நிமிஷத்துல மொத்தம் 33 லிட்டர் 3 நிமிஷத்துல ஏங்கிற பைப் மூலியமா, பிங்கிற பைப் மூலியமா, சிங்கிற பைப் மூலியமா வந்திருக்குங்க. அதாவது பி, கியூ, ஆர் அப்படிங்கிற 3 கரைசலுமே சேர்ந்து 33 லிட்டர் இருக்கு. அதுல 18 லிட்டர் ஆறுங்கிற கரைசலாக மட்டுமே இருக்குதுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3ஆல சுருக்கணும் அப்படின்னா 6/11 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி 6/11. அதே தான் இங்கேயும் இருக்குது, 6/11 அப்படியே சொல்லிடலாம். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அதே ரேஷியோல தான் இருக்க போகுது. ஏன்னா ரேஷியோங்கும் போது மறுபடியும் அதை சிம்பிளிஃபை பண்ணி தானே சொல்றோம். அப்ப 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது 12/22 சிம்பிளிஃபை பண்ணா அதே 6/11 தான் கிடைக்கும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு போனாலும் 6/11ங்கிற ரேஷியோலயே தான் அதனுடைய மதிப்பு இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 18 லிட்டர், அதுல 33 லிட்டர்ல 18 லிட்டர்னு சொல்லலாம். ரேஷியோவா கேட்கும் பொழுது அதை சிம்பிளிஃபை பண்ணா 1 மினிட்ல எவ்வளவு இருந்துச்சோ அதே ரேஷியோ தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்ப 6/11 அப்படிங்கிறது ஆன்சர். கொஞ்சம் வித்தியாசமா இந்த கேள்வி இருந்திருக்கு, புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேள்விகள்ல வெறும் எவ்வளவு டைம் எடுத்துக்கோங்கிறதையே நம்ம பேசிட்டு இருந்தோம். இங்க எவ்வளவு குவான்டிட்டி உள்ள இருக்குங்கிற விஷயத்த கேட்கிறாங்க. ரைட், 18வது கேள்வியினுடைய ஆன்சர் 6/11 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி. 2 குழாய்கள் ஏ மற்றும் பி ஒரு தொட்டியை முறையே 60 மற்றும் 75 நிமிடங்களில் தனித்தனியாக நிரப்ப முடியும். தொட்டியின் அடிப்பகுதியில் அதை காலி செய்ய 3வது குழாய் ஒன்று உள்ளது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி 50 நிமிடங்களில் நிரம்புகின்றது. 3வது குழாய் மட்டும் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் காலி செய்யும் அப்படிங்கிறது கேள்வி. அப்ப ஏங்கிற பைப்பு 60 நிமிஷம் எடுத்துக்குதுங்க, பிங்கிற பைப்பு 75 நிமிஷம் எடுத்துக்குது. அடியில ஒரு லீக்கேஜ் இருக்கு. அப்போ 3மே சேர்ந்து அந்த தொட்டி நிரம்புறதுக்கு ஏபி இன்லெட் வந்து சிங்கிற அவுட்லெட் மூலியமா அந்த டேங்க் ஃபில் ஆக 50 நிமிஷம் எடுத்துக்குது. அப்ப சி ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தண்ணி வெளியே போகும்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு நேரத்துல மொத்த தொட்டி காலி பண்ணுங்கிறது நம்மளால சொல்ல முடியும். எல்சிஎம் எடுப்போம். பெரிய நம்பர் 75, 60ஆல டிவைட் ஆகாது. இன்னொரு 75 சேர்த்துனா 150, அதுவும் 60ஆல டிவைட் ஆகாது. இன்னொரு 75 சேர்த்துனா 225, 60ஆல டிவைட் ஆகாது. இன்னொரு
75 சேர்த்துனா 300, அது 60ஆலையும் டிவைட் ஆகும், 50ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப 60க்கும் 75க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 300 லிட்டர் அப்படிங்கிறது தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு. ஏங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல 5 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது. 3 பைப்பும் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 6 லிட்டர் தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. அதாவது ஏங்கிற பைப் மூலியமா 5 லிட்டரும் பிங்கிற பைப் மூலியமா 4 லிட்டரும் மொத்தம் 9 லிட்டர் உள்ள வந்துச்சு. ஆனா உள்ள ஸ்டோர் ஆனது 6 லிட்டர். எங்க போச்சு 3 லிட்டர்? சிங்கிற பைப் மூலியமா வெளியே போச்சு. அப்போ 9 லிட்டர்ல 6 லிட்டர் உள்ள வந்துச்சு அப்படின்னா 3 லிட்டர் வெளியே போயிருச்சுங்க. 9 லிட்டர்ல 6 லிட்டர் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 3 லிட்டர் வெளியே போச்சு. அந்த வெளியே போன 3 லிட்டர் சிங்கிற பைப் மூலியமா வெளியே போயிருக்கு. இப்ப ஆன்சர் பண்ணலாம். மொத்த கொள்ளளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 லிட்டர். சிங்கிற பைப் மூலியமா அந்த 300 லிட்டர் வெளியே போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 300 லிட்டர் மொத்த கொள்ளளவு. சிங்கிற பைப் மூலியமா ஒரு நிமிஷத்துல 3 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. அப்போ 100 நிமிஷம் எடுத்துக்கும் மொத்த தண்ணியும் வெளியே போறதுக்கு. அப்ப சிங்கிற பைப்பு மொத்த டேங்கையும் காலி பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 100 மினிட்ஸ் எடுத்துக்குது. ரைட். ஸோ 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 100 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட். அடுத்தது லாஸ்டா 20வது கேள்வி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 20 கேள்வியிலேயே மொத்த கான்செப்ட் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 20வது கேள்வி. ரைட். 2 குழாய்கள் ஏ மற்றும் பி ஒரு தொட்டியை முறையே 15 மணி மற்றும் 20 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். அதே நேரத்தில் மூன்றாவது குழாய் சி முழு தொட்டியையும் 25 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். ஆரம்பத்தில் 3 குழாய்களும் திறக்கப்படுகின்றன. 10 மணி நேரத்திற்கு பிறகு சி மூடப்படுகிறது. தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் அப்படிங்கிறது கேள்வி. இப்ப ஏங்கிற பைப்பு 15 மணி நேரத்திலையும் பிங்கிற பைப்பு 20 மணி நேரத்திலையும் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். சி அப்படிங்கிற பைப்பு 25 மணி நேரத்துல காலி பண்ணுது. அப்ப சிங்கிறது ஒரு அவுட்லெட் பைப்புங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப ஆன்சர் பண்ணலாம். ரைட். 15க்கும் 20க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுப்போம். இதுல பெரிய நம்பர் 20. 20ங்கிற நம்பர் 15ல டிவைட் ஆகாது. பெரிய நம்பர் 25. 25 அப்படிங்கிற நம்பர் 20ல டிவைட் ஆகாது. இன்னொரு 25 சேர்த்தனா 50. அதுலயும் டிவைட் ஆகாது. 75லயும் டிவைட் ஆகாது. 100. 100ல 20 டிவைட் ஆகும். ஆனா 15 டிவைட் ஆகாது. அப்ப இன்னொரு 25 சேர்த்தலாம் 125. அடுத்து இன்னொரு 25 சேர்த்தலாம் 150. 150ல 20 அப்படிங்கிறது டிவைட் ஆகாது. அப்ப இதே மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா 300ங்கிறது அதனுடைய எல்சிஎமாக இருக்கும். ரைட். உங்களால சொல்ல முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. 150 வரைக்கும் போயிட்டோம். 175 டிவைட் ஆகாது. 200. 200ல 20 டிவைட் ஆகும். 150 டிவைட் ஆகாது. 225, 250, 275, 300. அப்ப 300ங்கிற நம்பர் 15ஆலையும் டிவைட் ஆகும், 20ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இதனுடைய எல்சிஎம் 300. ஸோ 300 லிட்டர் அப்படிங்கிறது இதனுடைய மொத்த கொள்ளளவு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த நம்பர் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் நம்ம கிட்டத்தட்ட டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு 60 கேள்வி, இதுல ஒரு 20 கேள்வி, 80 கேள்விக்கு மேல பார்த்திருக்கோம். அந்த நம்பரை பார்த்தாவே எல்சிஎம் சொல்ல முடியுதா அப்படிங்கறத பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த இடத்துல உட்காந்து எல் டிவிஷன் போட வேண்டாம். எல் டிவிஷன்ங்கிறதே தனி ஒரு டாபிக். அந்த டாபிக் கொண்டு வந்து இந்த டாபிக் உள்ள போட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் போறதுக்கு நேரம் அதிகமாயிடும். அப்ப அந்த எல்சிஎம் அந்த நம்பரை பார்த்தே உங்களால சொல்ல முடியுதா அப்படிங்கறத பழகுங்க. இப்ப ஏங்கிற பைப் மூலியமா எவ்வளவு தண்ணி உள்ள வரும் அப்படின்னா 20 லிட்டர் தண்ணி உள்ள வருது. பிங்கிற பைப் மூலியமா 15 லிட்டர் தண்ணி உள்ள வருது. சிங்கிற பைப் மூலியமா 12 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. அப்ப 3 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணா எவ்வளவு தண்ணி உள்ள ஸ்டோர் ஆகுங்கிறது பார்ப்போம். ஏபி 2 பைப்பும் சேர்த்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா 35 லிட்டர் உள்ள வருது. சிங்கிற பைப் மூலம் 12 லிட்டர் வெளியே போகுது. அப்போ ஏபிசி 3 பைப்பும் சேர்ந்து வேலை செஞ்சுச்சு அப்படின்னா 35 லிட்டர் உள்ள வந்து ரைட். இங்க எழுதுற மாதிரி தனித்தனியாவே கூட எழுதலாம். ஏல 20 லிட்டரும் பில 15 லிட்டரும் சில 12 லிட்டரும் வெளியே போகுதுங்க. அப்போ 35 லிட்டர் மைனஸ் ஒரு 12 லிட்டர் 23 லிட்டர் 3 பைப்பு சேர்ந்து ஓபன் ஆச்சு அப்படின்னா உள்ள ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஏபிசி 3 பைப்பும் சேர்ந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா 23 லிட்டர் உள்ள வருதுங்க. இப்ப கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு 3 பைப்பு ஓபன் பண்றாங்க. அப்போ ஏபிசி அப்படிங்கிற 3 பைப்பு 10 மணி நேரம் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா
1 மணி நேரத்துல 23 லிட்டர் உள்ள வருது. 10 மணி நேரத்துல 230 லிட்டர் உள்ள வந்துருச்சு. ரைட்? இப்போ C-ய க்ளோஸ் பண்றாங்க. ரைட். இப்போ 300 லிட்டர்ல 230 லிட்டர் உள்ள வந்துருச்சு. இப்போ இன்னும் 70 லிட்டர் மிச்சம் உள்ள ஸ்டோர் ஆகணுங்க. ஃபில் ஆகறதுக்கு, தொட்டி நிரம்புறதுக்கு இன்னும் 70 லிட்டர் வேணும். இப்போ சிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏபிங்கிற பைப் மட்டும் தான் வேலை செய்ய போகுது. அது ரெண்டுமே இன்லெட் பைப்பு. அப்போ 70 லிட்டர் இன்னும் வரணும். ஏபி சேர்ந்துச்சு அப்படின்னா 35 லிட்டர் உள்ள வரும் 1 மணி நேரத்துல. அப்ப 2 மணி நேரத்துல அந்த டேங்க் ஃபுல் ஆயிருது. கவனிக்க முடியுதா? ஏபிசி 3 பைப்பு ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல 23 லிட்டர் உள்ள ஸ்டோர் ஆகுது. அந்த மாதிரி 10 மணி நேரம் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா 230 லிட்டர் உள்ள வந்துருச்சுங்க. இப்போ சிஏ க்ளோஸ் பண்றாங்க. அவுட்லெட் பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 300 லிட்டர்ல 230 லிட்டர் உள்ள வந்துருச்சு. இன்னும் 70 லிட்டர் வரணும். அந்த 70 லிட்டர் ஏபிங்கிற பைப்பு மூலியமா வரப்போகுது. ஏபிங்கிற பைப் மூலியமா 1 மணி நேரத்துல 35 லிட்டர் உள்ள வந்துச்சுன்னா 70 லிட்டருக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்ப கேள்வி, மீதி தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம்னு கேட்கல, தொட்டி எவ்வளவு நேரத்துல நிரம்பும்னு கேக்குறாங்க. ரைட்? இன் ஹவு மச் டைம் வில் த டேங்க் வில் ஃபுல்? அப்ப அந்த மொத்த டேங்க்கும் அந்த ஃபுல் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படின்னா, ஏபிசி 3மே சேர்ந்து ஒரு 10 மணி நேரமும், அதுக்கப்புறம் சிஏ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏபி ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 மணி நேரமும், அப்போ மொத்தமா அந்த டேங்க் நிரம்புறதுக்கு 12 மணி நேரம் எடுத்துக்குதுங்க. ஸோ 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்? ஒருவேளை இந்த ரிமைனிங் டேங்க் ஃபில் ஆக எவ்வளவு நேரம் அப்படின்னா 2 ஹவர்ஸ். ஏபிங்கிற பைப்பு சேர்ந்து 2 மணி நேரத்துல அந்த டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம். இங்க டோட்டல் டேங்கை தான் கேட்டிருந்திருக்காங்க. டோட்டல் டேங்க் நாங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா கூட தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்னு கேக்குறாங்க. அப்போ டோட்டலா தான் இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ரிமைனிங்கிற வார்த்தை கிடையாது. அப்போ 12 மணி நேரம் அப்படிங்கிறது ஆன்சர். ரைட்? ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல ஒரு 20 கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 20 கேள்விக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சு. ரைட்? கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேள்விக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் இன்னும் இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக கொடுத்த கேள்விகள் தான். ரைட்? அப்போ டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஆனா டாபிக் வேற. ரைட்? இப்போ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து கேள்வி கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு இந்த 20 கேள்விக்குள்ளேயே நம்ம எல்லா விஷயங்களையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளியர்? ரைட். ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.